ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ஒரு ரொமான்டிக் லவ் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்காக தட்டி விட்டுருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ராமாவோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளப்பை தான் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே ஒரு பர்சன் சில பொண்ணுங்க கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த கிளப்புக்கு பயங்கர கோபத்தோட கையில் பாட்டில்லாம் எடுத்துக்கிட்டு எட்டி கதை உதச்சிட்டு உள்ளே போகிற இவங்க தான் நம்ம ட்ராமாவோடைய ஹீரோயின். இவங்க பேர் லின் சியான் சியான். ஸோ லின்னே கூப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலி ஹீரோயின் எதுக்கு இவ்வளோ கோவமா உள்ள வராங்கன்னா, அங்கே உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பர்சன் வேற யாரும் கிடையாது, ஹீரோயினுடைய ஃபேன்சி தான். பக்கத்தில் உட்காந்துருக்க பொண்ணு ஹீரோயினுடைய ஃப்ரெண்டு தான். அவன் ஹீரோயினை பார்த்ததுமே லின் வா வா வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோ, வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்றானா. இவங்களுக்கு வருது பாருங்க கோபம். கையில் பாட்டிலோட எடுத்துகிட்டு போயிட்டு அவன் மண்டையில் ஒரே போடு. பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டுக்காரி எழுந்தா, ஏய் லின் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, என்னடி பண்ணிட்டு இருக்கன்னு கேட்க. ஆமாண்டி ஆமா, உங்க ரெண்டு பேருக்கும் பைத்தியம் பிடிச்சிருக்குன்னா எனக்கும் தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு. ஒரு பக்கம் என் ஃபேன்ஸு, இன்னொரு பக்கம் என் ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு துரோகமா பண்றீங்கன்னு கேட்கவும், ஏய் என்னடி இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே, அது மட்டும் இல்லாம பசங்க இப்படி முன்ன பின்ன இருக்கிறதுலாம் சகஜம் தானேன்னு சொல்லவும், எது சகஜமா அப்படியே போட்டுரும் பார்த்துக்கோ, ஒழுங்கா மூடிக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிடு, இல்லைனா என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கா. உடனே இந்த ஃபேன்ஸிக்காரா முதல்ல அவளை விடுன்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி திட்டிட்டு இருக்கான். என்னடா என்ன உன்னை விட்டா எனக்கு ஆளே கிடைக்காதுன்னு பார்த்துட்டு இருக்கா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கும் மேரேஜே ஆகாது, நம்மளுடைய என்கேஜ்மெண்ட் இதோட ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது, உடனே அவன் ஹீரோயின் முடிய பிடிச்சி அவங்கள ஸ்டாப் பண்ணி, என்னடி ஓவரா பண்ணிட்டு இருக்கா, உன்னை என்ன நான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, ஏதோ கொஞ்சம் பார்க்க அழகா இருக்கியே, மேரேஜ் பண்ணிக்கலாமான்னு பார்த்தா ரோட்டோரத்துல கடை போட்டு வேலை பார்க்குறவனே உனக்கு இவ்வளோ திமிராயிடுச்சான்னு சொல்லி கேட்கவும், அவங்க மண்டையை வச்சு அவன் மண்டையில ஒரே முட்டு, என்னடி எண்ணெய் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிட்ட வரான். கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஏத்து, அவ்வளோதான் அப்படியே சுருண்டு போய் கீழே உட்காந்துடுறான். அவனை என்னையா சீட் பண்றா, இதுக்கப்புறம் நிறைய குழந்தைங்களை பெற்று சந்தோஷமா இருடான்னு சொல்லிட்டு அவனுக்கு விஷ் பண்ணிட்டு வெளியில வராங்க. இப்போ ஹீரோயின் அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு திருப்பா அவகிட்ட தான் வந்திருக்காங்க. ஃபுல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அவன் நல்லவா நினைச்சு நம்ம தான் அவனை மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு நினைச்சு ஒரு வருஷமா 50 ரூபான்னு ரோட்டு கடையில சூப்பு வித்த காசை முத கொண்டு எல்லாத்தையும் அவங்கிட்ட கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டு ஷாஷி தான், நீ எதுக்கோ ஃபீல் பண்ணாத, உன் ஃப்ரெண்டு நான் இருக்கேன்னு சொல்லி அவங்கள கம்ஃபர்ட் பண்ணி, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன், ரூம் நம்பர் 906க்கு கண்டிப்பா வந்துடு, நான் கொடுக்க போற சர்ப்ரைஸ் கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு ப்ரிப்பரேஷனுக்காக அந்த பொண்ணு முன்னாடி இருந்து போவாளா. ஹீரோயினும் ஃபுல்லா குடிச்சிட்டு அப்படியே தடுமாறி கொஞ்சம் கொஞ்சமா நடந்து ரூம் நம்பர் 906க்கு போகிறதுக்கு பதிலா 609க்குள்ள நுழைஞ்சிடறாங்க. அங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ சின்னதா தூங்கிட்டு இருக்காரு. இவங்க ஃபுல்லா பாதியில இருக்கிறதால நேரா போயிட்டு ஹீரோ மேலே தொப்புன்னு விழ, தூங்கிட்டு இருந்தவரை டக்குன்னு எழுந்தா, ஏமா யாருமா நீ, என்ன வேணும்னு சொல்லி ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விடவும், இவங்களும் அவரை பார்த்து பல்ல காமிச்சுக்கிட்டே, என் ஃப்ரெண்டு ஷாஷி எனக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கான்னு சொன்னா, அந்த சர்ப்ரைஸ் நீ தானேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது ஹீரோவுக்கு பயங்கர நர்வஸ் ஆயிட்டு இருக்கு. அப்போ கரெக்டா ஹீரோயின் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அவங்களுக்கு கால் வருது. ஏ லின் என்ன பண்ணிட்டு இருக்க, நான் உனக்காக சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கேன்னு சொன்னேன்ல, எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வா பிரேக்கப் பார்ட்டி ஆரம்பிக்கலாம்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோயினுக்கு பயம் ஆகுது. என்னடி சொல்ற, அப்போ எனக்காக நீ பிளான் பண்ண சர்ப்ரைஸ் இந்த மேன் இல்லைன்னு கேட்க, என்ன மேனா, அவனை பிரேக்கப் பண்ணதுல உண்மையிலே உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிச்சு போல, டைம் ஆயிடுச்சு சீக்கிரம் வான்னு சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. இங்க ஹீரோயினும் ஹீரோ கிட்ட, சார் இது 906 தானே கேட்க, இது ஒன்றும் 906 கிடையாது 609 சொல்லுவோம், ஐயோ என்ன மன்னிச்சிட்டுங்க, ரூம் நம்பரை கவனிக்காம வந்துட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறங்கிற பேரில் ஹீரோடைய நெஞ்சிலே போட்டு முட்டிட்டு அங்கிருந்து குடுன்னு வெளியில ஓடி வந்துடுறாங்க. என்ன பொருடா இவன் பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஓடி வந்து, மிஸ்டர் சின் உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லையே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்கிருந்து போனா இல்லையா, ஒருவேளை அந்த பொண்ணையே நம்ம தேடி வந்த பொண்ணு இருக்கக்கூடாது, நான் போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிடுமான்னு கேட்க, ஆக்சுவலி அந்த பொண்ணு ரூம் நம்பர் மாறி வந்துட்டா, தேவையில்ல விட்டுடுங்கன்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் மார்னிங் பாத்தீங்கன்னா ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட நைட்டு நடந்ததை பத்தி எல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல ரோடோரமா பானிபூரி கடை வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூப் கடை தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட் வந்துட்டு இருக்காங்க. பக்கத்துல ஒரு ஸ்கூல் பிரின்சிபாலும் நிக்கிறாரு. அந்த பிரின்சிபால் பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட, இந்த ஸ்கூல்ல லட்சக்கணக்கான குழந்தைங்க படிச்சுட்டு போயிருக்காங்க, இதுல நீங்க சொன்ன அந்த இயர்ல அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் நாங்க முயற்சி பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் ஹீரோ ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாரு. ஹீரோ குட்டி பிள்ளையா இருக்கும் போது அவருக்கு உடம்புல அடிபட்டிருக்கும். சில புலி பசங்களாம் அவர் வந்து புலி பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அப்போ ஒரு குட்டி பாப்பா வந்து குட்டி ஹீரோடைய முகத்துல அடிபட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த காயத்துக்கெல்லாம் மருந்து போட்டுவிட்டு, என்னாச்சு நீங்க ஸ்கூலுக்கு போலியா, ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிச்சாதான் இந்த சொசைட்டில ஒரு நல்ல பர்சனா வர முடியும்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருந்திருப்பா. அதுக்கு ஹீரோவோ அந்த குட்டி பொண்ணுடைய அட்வைஸ் எல்லாம் கேட்டுட்டு, கண்டிப்பா நான் ஸ்கூலுக்கு போவேன், ஸ்கூலுக்கு போயிட்டு நல்லா படிச்சு ஒரு பெரிய ஆளா வருவேன், பெரிய ஆளா ஆனதுக்கு அப்புறம் கண்டிப்பா உன்னை திரும்ப வந்து நான் மீட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவளுக்கு
பிங்கி ப்ராமிஸ்லாம் பண்ணி கொடுத்துருந்துருப்பா. ஸோ அதனால தான் இப்போ ஹீரோ அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல் பிரின்சிபாலை மீட் பண்ணி அந்த பொண்ணை பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி விசாரிச்சுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயின் ஃப்ரெண்டும் நாளைக்கு என் கூட ஜின் குரூப் ஆஃப் கம்பெனிக்கு வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணேன்னு சொல்லி ஹீரோடைய கம்பெனிக்கு தான் ஹீரோயினை வேலைக்கு கூப்பிட்டு இருக்கா. இப்படி உங்க 2 பேரும் பேசிட்டு இருந்துட்டு ஹீரோயின் எழுந்திருப்பாங்களா? அப்போ அதே பக்கம் தான் ஹீரோ வந்துட்டு இருப்பாரு. அப்போ ஹீரோயின் கால் அடறி ஹீரோ மேலே விழுந்து அவரை கிஸ் பண்ற மாதிரி ஆகிடும். அதை பார்த்துட்டு அங்க சாப்பிட்டு இருந்த குழந்தைங்களா ஷேம் ஷேம் சொல்லிட்டு கண்ணை மூடிக்க இவங்களும் அவர்கிட்ட சாரி கேட்டுட்டு அவரை தூக்கி விட எழுந்ததும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கத்துவார்னு பார்த்தா அவங்க லாஸ்டா குடிச்சிட்டு இருந்தா அந்த வாக்டோனுடைய ஸ்பைசினஸ் அவரோட லிப்ஸ்ல பட்டிருக்கும் போல. இது என்ன இவ்வளோ ஸ்பைசியா இருக்கு, இதை போய் எப்படி குழந்தைங்களாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டும் சார் நீங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க, என் ஃப்ரெண்டு செய்யற வாண்டன் சூப்பு இந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும், அந்த அளவுக்கு அவள் பர்ஃபெக்டாக பண்ணுவா, உங்களுக்கு இது டேஸ்ட் ரொம்பவே ஸ்பைஸியாக இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக உங்கள் நாக்கில் தான் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ ஹீரோயினிக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. அந்த ஃபியான்சி கூட இருந்த என்கேஜ்மெண்ட்டை பிரேக்கப் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அவங்க அம்மா ஹீரோயினை பிடிச்சி கத்திட்டு இருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீக்கு கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டேன், இப்போ போய் எப்படி பண்ணிட்டியா, ஒழுங்கா அவன் கூட போய் பேட்சப் ஆகிற வழியை பாருன்னு சொல்லி திட்டிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சுட்டு என்னடா அம்மா இப்படி திட்டாங்களேன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் அப்படியே திரும்பி ஹீரோ பார்க்குறாங்க. அவங்க மைண்டில் ஒரு சூப்பரான ஐடியா வருது. இவரும் பார்க்க நல்லா ரிச்சான லுக்கில் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக தானே இருக்காரு, பேசாம இவரை என் மாப்பிளையும் அடிக்க வைக்க கூடாதுன்னு யோசனை வருது. டக்குன்னு ஹீரோடைய கையை பிடிச்சி உங்களை பார்க்க ரொம்பவே பரிதாபமா இருக்கு, வேலை எதுவும் தேடிட்டு இருக்கீங்களா என்ன, நான் வேணா உங்களுக்கு ஆஃபர் பண்றேன், மாசம் 6000 ரூபாய் சம்பளம், என்கிட்ட நீங்க வேலை பார்க்குறீங்களான்னு கேட்கவும் என்ன இவ வாலண்டியரா வந்து கேட்டுட்டு இருக்காளே, ஒருவேளை நம்மளை வச்சு எதுவும் பிளான் கேன்னு பண்ண போறாளான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. இவர் என்ன இந்த அளவுக்கு யோசிக்கிறாரு, ஒருவேளை சம்பளம் பத்தலன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சரி சரி 7000 ரூபாய் தரேன் வேலைக்கு வரீங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. 7000 ரூபாய்னு சொன்னது உடனே ஃப்ரெண்டுக்காரி ஐயோ 7000 அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட போயிட்டு அதுக்கு எதுக்கடி அவரை கூப்பிட்டு இருக்கா, நான் அந்த வேலையை பார்க்குறேன், எனக்கு அந்த சம்பளத்தை கொடுன்னு சொல்லி கேட்குறாங்க. இவ ஒருத்தி நேரங்கால தெரியாம பேசிட்டு இருப்பான்னு சொல்லி ஹீரோயின் அவங்க கையை பிடிச்சி தனியாக கூட்டிட்டு போயிட்டு இங்க பாரு நான் அவருக்கு 7000 ரூபாய் தரேன்னு சொன்னது எதுக்காக தெரியுமா, என் அம்மா வேற வெட்டிங்காக கெஸ்ட் எல்லாம் இன்வைட் பண்ணிட்டாங்க, நான் வேற என்னுடைய ஃபியான்ஸை பிரேக்கப் பண்ணிட்டேன்ல, அதனால தான் இவரை எப்படியாவது வேலைக்கு கூப்பிடுங்கிற எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு என் அம்மா மாடி நிற்க வச்சு இவர் என் ஹஸ்பண்ட் சொல்லி அம்மாவையும் வரக்கூடிய கெஸ்டையும் சமாளிக்கதான்னு சொல்லுவோம். எல்லாம் சரிதாண்டி, ஆனா அதுக்கு இவரை ஒத்துக்கணுமேங்கும் போது அதெல்லாம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோ கிட்ட போயிட்டு இங்க பாருங்க ஃபைனலா என்னால் மந்த்லி 7000 தான் தர முடியும், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கவும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா இவ அப்படி என்னதான் பிளான் பண்ணியிருக்கான்னு பார்க்கலாமேன்னு சொல்லி ஹீரோவும் ஹீரோனுடைய ஆஃபரை ஏற்றுக்கிட்டு வேலையிலையும் ஜாயின் பண்ணுறாரு. இது எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்க ஹீரோவுடைய அசிஸ்டண்ட்டும் நம்ம பாஸுக்கு என்னாச்சியோ அவர் எவ்வளோ பெரிய கம்பெனியோடைய சிஇஓ அவர் போயிட்டு இந்த பொண்ணுக்கிட்ட 7000 ரூபாய் சம்பளத்துக்கு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்மளை போய் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து காரை தானே எடுத்துகிட்டு வர சொன்னார், அந்த காரை எடுத்துகிட்டு வர கேப்பில் இங்கே அப்படி என்னதான் நடந்திருக்குன்னு சொல்லி பயங்கரமாக குழம்பி போயிருக்கான். எங்க ஹீரோவும் அவருடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, வர கஸ்டமர் எல்லாம் கேர் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அங்கே வர பொண்ணுங்க எல்லாம் ஹீரோ பார்த்துட்டு வா இவர் என்ன இவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்காருன்னு சொல்லி ஹீரோவை ஃபோட்டோலாம் எடுத்து வீச்சர் எல்லாம் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே வர குட்டி குழந்தைங்க முத கொண்டு ஹீரோவை பார்த்துட்டு நீங்கள் ரொம்பவே ஹேண்ட்ஸமாக இருக்கீங்கன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு இருக்க. எங்க ஹீரோனுக்கு பயங்கர ஜெலஸ் ஆகிட்டு இருக்கு. நேராக ஹீரோ கிட்ட வந்தா என்ன நீ வர கஸ்டமர் கிட்ட எல்லாம் பல காமிச்சிட்டு இருக்கா, ஒழுங்கா கிளீனிங் வேலையை மட்டும் பாரு, இல்லைன்னா உன் சம்பளத்தை கட் பண்ணிட்டோன்னு சொல்லி ஹீரோவை மிரட்டி விட்டுட்டு இருக்காங்க. சரி சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவருடைய கிளீனிங் வேலையை பார்த்துட்டு இருக்கா. நைட் ஆகுது. ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பி, ஏன்னா வழக்கமாக வர வருமானத்தை விட இன்னைக்கு டபுள் மடங்கு அதிகமாக கிடைச்சிருக்கு. எல்லாமே ஹீரோவால தான், ஏன்னா ஹீரோ ஹேண்ட்ஸமாக இருக்கிறதால அவர்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுறதுக்காக நிறைய டீனேஜ் பொண்ணுங்களாம் வந்து சாப்பிட்டு போயிருப்பாங்க. அதனால தான் ஹீரோயினுக்கு இன்னைக்கு இவ்வளோக்கு வருமானம் வந்திருக்கு. சந்தோஷத்தில் ஹீரோ கிட்ட நீ என்னுடைய லக்கி ஸ்டார் தெரியுமா, உன்னால தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்கே ஹீரோயின் அம்மா பார்த்தீங்கன்னா கையில் தொடப்பத்தோட ஹீரோயின் அடிக்க வந்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோயினோ ஹீரோ பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கா. ஹீரோ தான் ஹீரோயின் அம்மா கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுறாரு. நீ யாருடா முதல்ல நகர்றன்னு சொல்லும் போது ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அம்மா இங்கே பாருங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க இவருடைய ஹஸ்பண்ட்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவுக்கு பயங்கர ஷாக்காக இருக்கு. அடி பாவி என்னடி இப்படி வந்து கொத்தூரின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. எங்கள் ஹீரோயின் அம்மாவும் என்னடி சொல்கிறா ஒழுங்கா தெளிவாக சொல்லுன்னு சொல்லவும் பின்ன என்னம்மா நீங்கள் பார்த்தா அந்த பையன் நல்லவனே கிடையாது, வேறொரு பொண்ணு கூட அவனுக்கு அஃபைர் இருக்கு, என்ன அவன் சீட் பண்ணிட்டு இருக்காமா, நான் எப்படி அவன் கூட மேரேஜ் பண்ணிக்கிறது, அதனால தான் அவனை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொல்லவும் சரி என்ன நடந்ததுன்னு தெளிவாக சொல்லுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா போகாம சேரை போட்டு நல்லா ஜபமாக உட்காந்துக்கிறாங்க. அவங்க உட்கார போகிற கேப்பில் எங்கள் ஹீரோயினோ ஹீரோ கிட்ட ப்ளீஸ்பா இந்த ஒரே ஒரு ரோலை மட்டும் நல்லபடியாக நடிச்சு கொடுத்துரு, உனக்கு 5000 எக்ஸ்ட்ரா தரேன்னு சொல்லி ஹீரோவை கன்வென்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அம்மாவும் அங்கே என்ன தொண்ணு பேசிட்டு இருக்கா, இங்கே வா வந்து உட்காந்தா என்ன நடந்ததுன்னு ஒழுங்கா தெளிவாக சொல்லுன்னு சொல்லும்போது அவங்களும் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்து நைட்டு அந்த கிளப்ல நடந்தது எல்லாத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அட பாவி எவ்வளோ பெரிய அயோக்கியன் இருக்கான், ஏன் பொண்ணையே சீட் பண்ணிட்டான்னு சொல்லி அவங்களுமே கோவப்பட்டு இருக்கா. அது சரி அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணீங்கன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுவா அவனை பிரேக்அப் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க 2 பேரும் மீட் பண்ணோம், இப்போ எதுக்கு நீங்க கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு நாங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறோம்னு சொல்லவும் வாய மூட என்ன நானும் பார்த்துட்டு இருக்கா நீ மட்டுமே பேசிட்டு இருக்க, முதல்ல அவனை பேச விட அவன் சொல்லட்டுங்கும் போது அப்பதான் ஹீரோவும் வாயை திறந்து அவங்க அம்மா கிட்ட இங்க பாருங்க ஆண்டி
மறுபடியும் உங்கள் பொண்ணா இப்போ கிடையாது, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் டைமாக நான் அவளை எப்போ பார்த்தனோ அப்போவே அவன் மேலே லவ்வில் விழுந்துட்டா. அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதும் நான் ஒதுங்கியிருந்தா. இப்போ அவங்களுக்கு பிரேக்கப் பண்ணதால நான் என்னுடைய லவ்வை ப்ரப்போஸ் பண்ணதை அவளும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா. எங்களுக்கு 2 பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் ரொம்பவே பிடிச்சிருக்கு, நாங்கள் 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போகிறோன்னு சொல்லவும் அவங்க அதை நம்பவே மாட்டேங்கிறாங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட போய் சொல்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. இல்லைங்க ஆண்டி, நான் உங்களை ஏமாத்தல, உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா 3 விரலை காட்டி அவங்க கிட்ட ப்ராமிஸ்லாம் பண்ணுறாரு. சரி, நானும் உங்களை நம்புகிறேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு உங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வந்தாகணும்னு சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறது, போய் வேற சொல்லியாச்சு, அது உண்மையாக்கணுமேனு சொல்லிட்டு மறுநாளே ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து அவங்க மேரேஜை சட்டப்பூர்வமாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு மேரேஜ் சர்டிஃபிகேட்டோட வெளியில் வராங்க. அங்கே உடனே ஹீரோயின் அம்மா வந்து அவங்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை பிடிங்கிக்கிட்டு இது ரொம்பவே முக்கியமான விஷயம், இது என்கிட்ட இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் மறுபடியும் இவங்களால டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ண முடியாது இல்லையா? ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. அப்படியே அசடு வளைஞ்சிக்கிட்டே ஹீரோவை பார்க்குறாங்க. அப்புறம் என்னம்மா 7,000 ரூபாய் சம்பளம் தரேன்னு கூட்டிகிட்டு வந்து உங்கள் வீட்டுக்கே மாப்பிள்ளை ஆக்கிட்டேன், இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்கேன்னு கேட்குறாரு. இங்கே பாருங்க அங்கிள், நான் எதுவும் பிளான் பண்ணி பண்ணலை, எல்லாமே தற்செயலாக நடக்குது. எங்கள் அம்மா இந்த அளவுக்கு ஸ்பீடாக இருப்பாங்கன்னா எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, ஒரே 1 மாதம் மாதிரி எனக்கு டைம் கொடுங்க, எங்கள் அம்மா கிட்ட எப்படியாவது ஃபைட் பண்ணி நான் உங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட ஹீரோவும் ஹீரோயினே அடிக்கிற மாதிரி பக்கத்தில் வராரு. அடிக்க தான் போகிறாருன்னு சொல்லி ஹீரோயினும் பயந்து போய் கண்ணை மூடி நிற்கிறாங்க. ஆனால் அடிக்கல, லைட்டாக ஹீரோயின் நெத்தியில் மட்டும் தட்டி கொடுத்துட்டா. இங்கே பாரு, என்னுடைய ஃபேமிலியில் விடோஹுட் மட்டும்தான் இருப்பாங்க, டிவோர்ஸ் எல்லாம் இருக்கவே மாட்டாங்க, ஸோ டிவோர்ஸ்லாம் நம்ம பண்ணிக்கவே முடியாதுன்னு சொல்கிறாரு. அச்சோ, அப்போனா எனக்கு சாகிற அளவுக்குலாம் தைரியம் இல்லைப்பா, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் குடுகுடுன்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்படி ஹீரோயின் க்யூட்டாக ஓடி போகிறத பார்க்கும்போது ஹீரோக்குமே ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கு. என்ன பொண்ணு இவன் பார்த்துட்டு இருக்க. அங்கே ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து, சார் உண்மையிலேயே அந்த ரோட்டு கடற்கரை போனால் நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்களான்னு கேட்குறாரு. இப்போ என்னன்னு சொல்லி அவளை சொன்னேன்னு சொல்லி ஹீரோவும் அவரை முறைக்க பார்க்க, ஐயோ பாஸ், அது முக்கியம் இல்லை பாஸ், முன்ன பின்ன தெரியாத பொண்ணை போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டீங்க, ஒருவேளை அந்த பொண்ணு உங்ககிட்ட இருக்கிற பணத்துக்காக உங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே போன ஹீரோயின் திரும்பி வந்து, அம்மா நான் உங்களை எப்படி கான்டெக்ட் பண்ணுறது, உங்கள் கான்டாக்ட் நம்பரை வாங்காமலே போயிட்டா, உங்களை பற்றின இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ பக்கத்தில் நிற்கிற அசிஸ்டண்ட்டை பார்த்துட்டு நல்லா கோட் சூட் போட்டுட்டு டிப்டாப்பாக இருக்காரு. அம்மா இவர் யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அசிஸ்டன்ட் ஹீரோடைய அசிஸ்டன்ட்னு உண்மையை சொல்லாமல், நான் தான் மிஸ்டர் ஜின் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சிஇஓன்னு போய் சொல்கிறாரு. அட என்ன, உங்கள் பேரும் என்னுடைய ஹஸ்பண்ட் பேரும் ஒரே பேராக இருக்கு, என்ன ஒரு கோ இன்சிடென்ட். சரி, நீங்கள் எதுக்காக இப்போ வந்திருக்கீங்கன்னு ஹீரோயின் கேட்கவும், அதுக்கு அசிஸ்டன்ட், எனக்கு ஒரு தடவை இவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதுக்கு கைமாறு பண்ணுற விதமாக ஹீரோவுக்கு நான் வேலை போட்டு தரலான் இருக்கேன், மாதம் 20,000 ரூபாய் சேலரின்னு சொல்லும்போது எடுத்த உடனே சரின்னு சொல்லிட்டா ஹீரோயினுக்கு சந்தேகம் வரலையா. அதனால ஹீரோவோ, இங்கே பாருங்க சார், என் ஒய்ஃப் ஒரு வாங்டாங் ஷாப் வச்சிருக்கா, அதில் நான் அவளுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், என்னால் வேலைக்கெல்லாம் வர முடியாதுன்னு சொல்லவும், அதை கேட்ட ஹீரோயினோ, இங்கே பாருங்க அங்கிள், 20,000 ரூபாய் சேலரி தரேன்னு சொல்கிறாங்க, நீங்கள் எதுக்கு வேலைன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அவருடைய கம்பெனிக்கு வேலைக்கு போங்க, ஷாப்பை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் கிட்ட, என்னுடைய ஹஸ்பண்ட் நாளையிலேருந்து உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு வருவாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. டே நைட் ஆகுது. எப்போதும் போல ஹீரோவும் ஹீரோனையும் சேர்ந்து அவங்க ஷாப்ல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. இவ்வளோ ஒர்க் இருக்கு, நான் போனதுக்கு அப்புறம் உன்னால மேனேஜ் பண்ணிக்க முடியுமான்னு ஹீரோ கேட்கப்போ, என்ன பண்றது, இப்போ நம்ம 2 பேரும் ஃபேமிலி ஆகிட்டோம், நம்ம ஃபேமிலி ரன் பண்ண வேலை பார்த்து தானே ஆகணும்னு சொல்லி ஹீரோயினும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவும் ஹீரோனையும் பாப்பாரா. திடீர்னு ஹீரோவை க்ளோஸ் அப் பார்க்கவும் ஹீரோயினுக்கு பயங்கரமா நர்வஸ் ஆகுது. டக்குன்னு விலைக்கு போய், சரி நீங்க கிளம்புங்க, டைம் ஆயிடுச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹலோ மேடம், என்ன நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆனதை மறந்துட்டீங்களா என்ன? இப்போ நம்ம லீகலான கப்பிள், ஸோ ஒரே வீட்டில் தான் நம்ம ஸ்டே பண்ணி ஆகணும்னு சொல்கிறாரு. ஸோ ஹீரோயினும் ஹீரோ கூட அவருடைய வீட்டுக்கே கிளம்புறாங்க. ஹீரோடைய வீடு ரொம்பவே அழகாக பிரம்மாண்டமாக இருக்குது. அந்த வீட்டை பார்த்துட்டு ஹீரோயினும் அந்த வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்காருன்னு நினச்சி, நீங்கள் கம்மியாக தானே சேலரி வாங்குறீங்க, அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்வளோ பெரிய வீட்டை ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கீங்க, கொஞ்சம் சின்ன வீடாகவே பார்த்துருக்கலாமேங்கும் போது, இந்த வீட்டோட ரெண்ட்டு ரொம்பவே கம்மி தான், ஆக்சுவலி இது மிஸ்டர் சின்னோட வீடு தான், அவர் கம்பெனியில் நான் ஜாயின் பண்ணதால எனக்காக இந்த வீட்டை கம்மி ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காரு. அதை கேட்ட ஹீரோயினும் நம்பிட்டாங்க. பரவாயில்லையே, உங்கள் பாஸ் சின் எவ்வளோ ஒரு நல்ல பர்சனாக இருக்காரு, நமக்காக இந்த வீட்டை இவ்வளோ கம்மியான ரெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி அவங்களுமே ரொம்ப ஹாப்பியாகி, சரி நான் போயிட்டு குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு பாத்ரூம் பக்கம் போகிறாங்க. எப்பா இவளை சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் முகத்தை பார்ப்பாரா. அப்போ தான் ஹீரோயின் ஃப்ரெண்டு சொன்னது ஞாபகம் வரும். ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் கிட்ட, அவர் பார்க்க கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்காரு, அவர் மட்டும் ஸ்பெக்ஸ் போட்டார்னா உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார்னுலாம் சொல்லியிருப்பா. இதில் ஹீரோயின் வேற அப்பப்போ அங்கிள் வேற சொல்லி கூப்பிட்றாங்களா. நம்மளை பார்த்தா உண்மையிலே அவ்வளோ மெச்சூர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெக்ஸ் எடுத்து போட்டு பார்க்குறாரு. அது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது, பரவாயில்லையே, இந்த அளவுக்கு கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதே ஹீரோயின் வர சத்தம் கேட்குது. உடனே கேஷுவலாக உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஃபேஷன் டிசைன் புக் எடுத்து பார்த்துட்டு இருப்பாரு. குளிக்க போன ஹீரோயினும் நேராக ஹீரோ பக்கத்தில் வந்து, என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது, அதுவா மிஸ்டர் சின் சொன்னார், நெக்ஸ்ட் மந்த் ஃபேஷன் டிசைனிங் காம்படிஷன் வருதா,
அதனால தான் அது சம்மந்தமாக பார்த்துட்ருக்கேன்னு சொல்லும்போது, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு ஹீரோடைய முகத்தையே ஊற்று ஊற்று பார்த்தவங்க அவர் போட்டிருந்த அந்த ஸ்பெக்ஸை கரடி அவங்க போட்டுக்கிட்டு அந்த புக்கை எடுத்து பார்க்குறாங்க. ஏமா என்னாச்சுன்னு கேட்கும்போது, இல்லைங்க இந்த கண்ணாடி எதுவும் புது கண்டுபிடிப்பான்னு நினச்சேன். ஏன்னா நீங்கள் தலைக்கீழ புக்கை வச்சு படிக்கிறீங்கல்ல, அதான் ஒரு வேளை இந்த கண்ணாடியை நீங்கள் போட்டுட்டு படிக்கிறதுல உங்களுக்கு நேராக தெரியுதோன்னு நினச்சி நான் செக் பண்ணி பார்த்தேங்கும் போது ஹீரோவுக்கு பயங்கர ஷேம் ஆயிடுது. அதை சமாளிக்க, சரி சரி உன் தலை ரொம்ப ஈரமாக இருக்குது, நான் போய் ட்ரையர் எடுத்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரையர் எடுத்துகிட்டு வந்து அவங்க முடியெல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஹீரோயின் அந்த புக்கை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அதில் இருக்கிற ஒரு டிசைன் கூட நல்லாவே இல்லை, இதில் இருக்கிற ஒரு டிசைன் கூட நல்லாவே இல்லை, கலருக்கும் டிசைனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை கேட்ட ஹீரோவும், ஓ உனக்கு ஃபேஷன் டிசைனிங் பற்றி கூடமா தெரியும்னு கேட்குறாரு. என்ன நீங்கள் எப்படி கேட்டுட்டீங்க, கிராஜுவேஷனில் என்னுடைய மேஜரே ஃபேஷன் டிசைனிங் தான், ஆனால் என்னுடைய மேஜர் கிரேடை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா அப்போது எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் ஃபினான்ஷியலாக நாங்கள் ரொம்பவே டவுன் ஆகிட்டோம். ஸோ பணம் இல்லாததால் என்னால் மேற்கொண்டு ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ண முடியாமல் டிஸ்கன்யூ பண்ணிட்டேன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லுவாங்களா. அதை கேட்ட ஹீரோவுக்கும் ரொம்பவே கஷ்டமாகிடும். அப்படியே ஹீரோயினை பிடிச்சி இழுத்தா அவங்க நெத்தியிலே கிஸ் பண்ணி, இதுக்கப்புறம் உன்னுடைய லைஃப்பில் உனக்காக உன்னை சப்போர்ட் பண்ண யாருமே இல்லைன்னு நினச்சி என்றைக்குமே நீ ஃபீல் பண்ணக்கூடாது, உனக்காக என்றைக்குமே நான் இருக்கேன்னு சொல்லி பயங்கரமாக கம்ஃபர்ட் பண்ணுறாரு. ஆல்ரெடி ஹீரோவுக்கு அப்பா கிடையாது, சிங்கிள் மாமா தான் இருந்தால் அவங்க அம்மா அவங்கள வளர்த்துருப்பாங்க. இப்படி ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு மேனோடைய வாயிலேருந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்கவும் அவங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆக்கிடுது. குடுக்குன்னு ரூமுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிட்டு ஹீரோ சொன்ன அந்த வார்த்தைகளெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஹீரோவுடைய ஃபர்ஸ்ட் டே ஒர்க்குங்கிறதால எல்கேஜி பிள்ளைய ஸ்கூலுக்கு கிளப்புற மாதிரி ஹீரோயினும் ஹீரோவா ரொம்பவே டிப்டாப்பாக கிளப்பி அனுப்பி வைக்கிறாங்க. வீட்லேருந்து நார்மலாக கிளம்பினவர் கம்பெனிக்கு போனதும் பாசங்கிற தோரணியில் எப்போதும் போல பயங்கர கெத்தா கிளம்பி போயிட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹீரோயினையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு கூட ஹீரோடைய கம்பெனிக்கு தான் இன்டர்வியூக்கு வந்துட்டு இருக்காங்க. வெயிட்டிங் ஹாலுக்குள்ள போனா அங்கே நிறைய பேர் இன்டர்வியூக்காக உட்காந்துருக்காங்க. இவ்வளோ பேர் இருக்காங்களா, இன்னைக்கு வேலை கிடைச்ச மாதிரி சொல்லி போய் உட்காந்துருக்கும் போது அங்கே ஹீரோயின் பேரை சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. இவங்களும் இன்டர்வியூக்கு போய் அவங்க சர்டிஃபிகேட்லாம் சப்மிட் பண்ணும்போது அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணும் ஹீரோனுடைய சர்டிஃபிகேட் டிசைன் எல்லாம் வாங்கி பார்த்துட்டு அவங்க டிசைன் நல்லா தான் இருக்கு ஆனால் நல்லாவே இல்லைன்னு சொல்லி தூக்கி போட்டாரா. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் ஹையர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணலன்னு சொல்லி ஹீரோயினுடைய சர்டிஃபிகேட்லாம் தூக்கி போட்டு வெளியில் போக சொல்லிடுறா. இவங்களும் ரொம்ப வருத்தப்பட்டு அவங்க சர்டிஃபிகேட் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியில் வரும்போது ஆப்போசிட்ல ஒரு பையன் இன்டர்வியூக்காக உள்ள போறான். அவன் பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டுக்கு அடியில் தெரியாம கவர்ல பணம் வச்சு கொடுக்குறான். அதை நோட்டீஸ் பண்ண ஹீரோயினும் கரெக்டாக அவன் கொடுக்கும்போது அவங்களுக்கே தெரியாம அதை போட்டோ எடுத்துடுறாங்க. முதல்ல கரப்ஷன் பண்ணுன்னு சொல்லிட்டு நேராக அவகிட்ட போயிட்டு, உனக்கு எவ்வளோ தைரியம் தான் பணம் வாங்கிக்கிட்டு வேலை போட்டு தருவேன்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது, என்ன பேசுற, நீ என்ன பேசுற எனக்கு புரியல, முதல்ல வெளியில போன்னு சொல்லி ஹீரோயினை அடிக்க போறா. உடனே ஹீரோயின் அவ கையை பிடிச்சி ஸ்டாப் பண்ணுவான். அந்த இன்டர்வியூ வந்தவா பயந்து போய் அங்கேருந்து ஓடி போயிடா. இங்க இந்த இன்டர்வியூ எடுக்கிறவளும் இவ பண்ணதே தப்பு, இதுல ஹீரோயின் கிட்ட சரி சரி ஏதோ போன பொதுவான மன்னிச்சு விட்டுற, என் முன்னாடி நீல் டவுன் பண்ணி என்கிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்றா. எது நான் மன்னிப்பு கேட்கணுமா, இரடி கேட்கறேன்னு சொல்லி அவ செவிலே ஒன்று வச்சு டோரை லாக் பண்ணிட்டு உள்ளே விட்டு சும்மா அவளை மொத்தி எடுத்துட்டு இருக்காங்க. இவ உள்ள இருந்து என்ன விட்டுன்னு சொல்லி கத்துற சத்தம் வெளியில வரைக்கும் கேட்கவும் அந்த கம்பெனி ஃபுல்லா அந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஹீரோவுக்கும் தெரிஞ்சிடுது. உடனே அவருடைய ஓவர் கால்ட்டு கரடி அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு சாதாரண எம்ப்ளாயி மாதிரி அந்த ஸ்பாட்டுக்கு போறாரு. அங்க ஹீரோயின் ஃப்ரெண்டு ஷாஷி தான் லீன் கதவை ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு கதவை நாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அசிஸ்டன்ட் போயிட்டு உள்ள யார் இருக்கா, முதல்ல வெளியில வாங்கன்னு சொல்லி சத்தம் போடவோ ஹீரோயினும் கதவை திறந்துட்டு வெளியில வராங்க. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு லீன் என்ன பண்ணிட்டு இருக்க, முதல்ல என் கூட வான்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாரா. இருங்க நான் மிஸ்டர் ஜின்னை மீட் பண்ணிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு நேராக அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு, அசிஸ்டன்ட் தானே இப்போதைக்கு பாஸா நினைச்சிட்டு இருக்காங்க, அவருக்கு ஐஸ் வைக்கிற மாதிரி அவர் டையெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு, மிஸ்டர் ஜின் என்ன மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னே இந்த மாதிரி எல்லாம் பண்ணல, அந்த பொண்ணை கரப்ஷன் பண்ணினா அதனால தான் இந்த மாதிரி பண்ணினா, நான் பண்ண இந்த வேலையால என் ஹஸ்பண்டோடைய வேலையை பறிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து அந்த போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் காமிக்கிறாங்க. அந்த போட்டோ எவிடன்ஸை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எதுக்காக ஹீரோயின் இப்படி பண்ணாங்கன்னு எல்லாருக்குமே புரியுது. அசிஸ்டன்டும் ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி ஒரு கரப்ஷன் பண்ற பொண்ணை காமிச்சு கொடுத்ததுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அவளுக்கு தகுந்த பனிஷ்மெண்ட் நாங்க கொடுக்குறோம்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன பேசியாச்சு, ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு, வாங்க போகலான்னு சொல்லி ஹீரோடைய டையை பிடிச்சி வெளியில இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. என்னடா இந்த பொண்ணு நம்ம பாஸை எப்படி இழுத்துட்டு போறாள்னு அசிஸ்டன்ட் பார்த்துட்டு இருக்க. எங்க ஹீரோவும் ஹீரோயினை எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போகலான்னு சொல்லி பழக்க தோஷத்துல எப்போதும் போல அவர் கார் எடுக்க போவாரா. என்னங்க நீங்க மிஸ்டர் ஜின்னோடைய கார் எடுக்க போறீங்க, வாங்க நம்ம கார்ல போகலான்னு சொல்லி கீழே காமிக்கவும், காரா நீ கார்லாம் வச்சிருக்கேன்னு ஹீரோ கேட்கிறாரு. ஆமா இதை விட நான் சூப்பர் கார் வச்சிருக்கேன்னு சொல்லி ஹீரோவை கூட்டிட்டு போனா அவங்களுடைய ஸ்கூட்டியை காமிச்சு இதுதான் நம்மளுடைய கார்னு சொல்றாங்க. ஹீரோயின் பண்ற இந்த சின்ன சின்ன சேட்டைகள்லாம் ஹீரோக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி உன்னுடைய காரை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அவருமே அந்த கார்ல அந்த ஸ்கூட்டில ஏறி உட்காந்து வா வந்து கார்ல உட்காருன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்காரு. இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஹீரோவுக்கு முன்ன பின்ன இருந்ததே இல்லை. ஆனா இதுவுமே அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா தான் இருக்கு. ரெண்டு பேரும் சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் போறாங்க. மொத்த டிக்கெட்டே ஹீரோவே வாங்கிட்டே போல. அங்க ஒரு ஆள் கூட கிடையாது, ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து நிறைய போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க, பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. இது வரைக்கும் ஹீரோயின் இந்த அளவுக்கு ஹாப்பியாவே இருந்திருக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ஹீரோ கூட இருக்கும்போது ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அந்யோன்யமா அதிகமாக ஹீரோவும் ஹீரோனையே கிஸ் பண்ணலான்ட்டு போவாரா. அப்போ கீழே இருந்து ஒரு பொண்ணு
பொண்ணு ஷேம் சொல்லிட்டு கண்ணை முடிக்கிறா. அப்ப அந்த பொண்ணை பார்த்தா ஹீரோயினும், ஏன் குட்டி பொண்ணு நீ என்ன தனியா இருக்க, உன்னுடைய பேரண்ட்ஸ் எங்கன்னு கேட்கும்போது, நான் என் அப்பா கூட வந்து மிஸ் ஆயிட்டேன், என் அப்பாவை என்னால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லவும், சரி பயப்படாதம்மா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், உங்க அப்பா கிட்ட ஒன்று சேர்த்துறேன், வா போலீஸ் ஸ்டேஷன் போலான்னு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். அவருடைய அசிஸ்டன்ட் அந்த டிஎன் தான் கால் பண்ணி பேசிட்டு இருக்காரு. என்ன விஷயம்னு கேட்கும்போது, இவங்க கம்பெனி கூட கோஆபரேஷனுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மில்னு சொல்லிட்டு ஒரு பிசினஸ் மேன் அவங்க பொண்ணு மிஸ் ஆயிட்டாங்களா, ஸோ அந்த பொண்ணை தேடிட்டு அவரு கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா அந்த பொண்ணோடைய போட்டோவை எனக்கு சென்ட் பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லுவோம். கொஞ்ச நேரத்துல அவருமே சென்ட் பண்ணி விடுறாரு. பார்த்தா அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு இவங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்க இந்த பொண்ணு தான். உடனே ஹீரோயின் கிட்ட, எனக்கு கம்பெனில இருந்து கால் வந்ததுமா, ஒரு முக்கியமான வேலை விஷயமா நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த குழந்தைய பத்திரமா பாத்துக்க சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆனா உண்மையிலே ஹீரோ கம்பெனிக்கு கிளம்பல. கொஞ்சம் தூரம் வந்ததுக்கு அப்புறம் மறைவான பிளேஸ்ல வந்து நின்று கிட்ட அசிஸ்டன்ட்க்கு தான் கால் பண்ணி அந்த பொண்ணு எங்கேயும் போல இந்த பார்க்ல தான் இருக்கான்னு சொல்லி அட்ரஸ் சொல்லி வந்து கூட்டிட்டு போக சொல்றாரு. ஆக்சுவலி ஹீரோ எதுக்கு ஹீரோயின் கிட்ட அந்த மாதிரி சொல்லிட்டு தனியா வந்து பேசுறாருன்னா, அந்த பிசினஸ் மேன் பொண்ணு தெரிய வரும்போது பக்கத்துல ஹீரோ இருந்தாருன்னா ஹீரோ யாருங்கிறது ஆல்ரெடி அந்த பிசினஸ் மேனுக்கு தெரியும். ஸோ அவர் மூலயமா ஹீரோயினுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா, அதனால தான் ஹீரோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த பிசினஸ் மேனும் அவருடைய ஆளுங்களும் பொண்ணை தெரிய அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவர் பொண்ணு ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் தான் தன்னுடைய பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவருடைய கார்ட்ஸை கிட்ட சொல்லி ஹீரோயினை பிடிச்சி லாக் பண்ண சொல்லிடுறாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இதுக்கு பிடிச்சி வச்சிருக்கீங்க, என்ன விடுங்க விடுங்கன்னு ஹீரோயினும் கத்திட்டு இருக்காங்க. அவங்க எவ்வளவோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஹீரோயின் கையில் இருந்த பேக்கெல்லாம் பிடிங்கி செக் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க இன்டர்வியூக்கு போயிட்டு நேராக இங்கே தானே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பேக்லேயே அவங்க ரெடி பண்ண டிசைன் அப்புறம் அவங்க சர்டிஃபிகேட்னா இது மட்டும் தான் இருக்கு. அவங்க ஹீரோயினை பிடிச்சி வச்சிருக்கா. அவங்களுக்கு பின்னாடி வந்துட்டு இருக்க அசிஸ்டன்ட்மே அதை பார்க்குறாரு. இவங்க என்ன நம்ம பாஸோடைய வைஃபை பிடிச்சி வச்சிருக்காங்களே, பாஸ் எங்கே போனாலும் சொல்லி பார்த்துக்கிட்டே ஓடி வந்துட்டு இருக்கா. அதுக்குள்ளே அந்த குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, அவங்க அப்பா கிட்ட, அப்பா நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவங்க என்ன கிட்னாப் பண்ணல, அவங்க என்ன சேவ் பண்ணி வச்சிருந்தாங்க, அவங்கள விடுங்கன்னு சொல்லி புரிய வைக்கிறா. தென் அவருமே எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினை விட சொல்றாரு. அதோட ஹீரோயின் கிட்ட சாரி கேட்டு அவங்க கையை பிடிச்சி கையில கிஸ் பண்ணி மன்னிப்பு கேட்கிறாரு. இவர் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கத தூரத்துல இருந்து ஹீரோவும் பாத்துறாரு. அவருக்கு பயங்கர ஜெலஸ் ஆகுது. என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஹீரோயினுக்கு தெரிஞ்ச போதுன்னு சொல்லி கடகடன்னு வந்து ஹீரோயின் முன்னாடி நிக்க, அங்க ஹீரோவை பார்த்ததும், அம்மா நீங்க கம்பெனிக்கு தானே போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, அப்போ கம்பெனிக்கு போகலையான்னு கேட்கறாங்க. போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துட்டேன் போதுமான்னு சொல்லிட்டு அவர் வர ஹீரோயின் கையில கிஸ் கொடுத்துருப்பாரு இல்லையா, அந்த கையை பிடிச்சி அழுத்தி தொடச்சு விட்டுட்டு இருக்காரு. இந்த பிசினஸ் மேன் வேற சின் நீங்களான்னு சொல்லி கையை காமிக்கவும் உடனே ஹீரோ அவரை பேச விடாம, அதான் உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிட்டாங்களா, நீங்க பார்த்து போங்க, நாங்கள் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கடகடனை ஹீரோயினை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறான்னு பார்க்குறாரு. ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அவ்வளோ அவசரமா போறீங்கன்னு சொல்லி ஹீரோயினை ஸ்டாப் பண்ணி, உங்க கிளாத் டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்கு, உங்க ஒர்க்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லைனா என்னுடைய கம்பெனியில் ஜாயின் பண்ணிக்கிறீங்களா, மந்த்லி உங்களுக்கு 1 மில்லியன் சேலரி தரேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. என்ன சொல்றீங்க 1 மில்லியன் கேட்ட ஹீரோயினும் பயங்கர ஹாப்பியாக உடனே ஹீரோ அசிஸ்டன்ட் பார்க்குறாரு. அவர் பார்த்த பார்வைக்கு என்ன அர்த்தம்னு புரிஞ்சுக்கிட்ட அசிஸ்டண்டோ மில் கிட்ட, மிஸ்டர் மில் நீங்க அவங்கள ஹையர் பண்ணிக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி எங்க கம்பெனியில் நாங்கள் அவங்கள ஹையர் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அவரை விட்டாலும் அவர் பொண்ணை விட மாட்டா போல இருக்கு. அவளுக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருச்சு. ஸோ அவங்க அப்பா கிட்ட நம்ம அவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்கலாம்னு சொல்றா. ஆக்சுவலி ஹீரோ கம்பெனியோட மில்லோடைய கம்பெனி ஹை பொசிஷன் இருக்கக்கூடியது. ஆல்ரெடி ஹீரோவும் இவங்க கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்க தான் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இப்போ இந்த மில்லே வாலண்டியரா ஹீரோ கம்பெனி கூட கோஆபரேஷன் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டு அதோட கான்ட்ராக்ட் சம்பந்தமா எல்லாத்தையும் ஹீரோயினை தான் ஹேண்டில் பண்ண சொல்றாரு. தென் மறுநாள் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃபர்ஸ்ட் நாளா வேலைக்கு போகிறதுக்காக விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு வந்து ஹீரோ முன்னாடி நின்று, இந்த ட்ரெஸ் ஓகேவா இந்த ட்ரெஸ் ஓகேவான்னு கேட்க அவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஜெலஸ் ஆகுது. ஆல்ரெடி ஹீரோயினே கியூட்டாக இருப்பாங்க, இதில் இந்த மாதிரியான ட்ரெஸ்லாம் போடவும் இன்னுமே கியூட்டாக தெரியுறாங்களா, அதனால மாற்றுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஃபைனலாக ஒரு நைட்டி மாதிரி ஒரு ட்ரெஸ் இருக்கு, அதை போயிட்டு வந்து நின்று இது வந்து ஓகேவான்னு கேட்க அவங்கள சுத்த விட்டு பார்த்து ஃபுல்லாக கவர் ஆயிருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு, இது ஓரளவுக்கு கவர் ஆயிருக்கு எப்படியே போன்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. நெக்ஸ்ட் கம்பெனியில் தான் காமிக்கிறாங்க. அந்த கம்பெனியோட மேனேஜர் ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் முன்னாடி நிற்க வச்சு, இவங்க தான் இதுக்கப்புறம் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்னு சொல்லி இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. அதே டிபார்ட்மெண்ட்ல தான் ஹீரோயின் ஃப்ரெண்டுமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க ஹீரோயினை பக்கமும் அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கு. 2 பேருமே ஜாயின் பண்ணி அவங்க வேலையை ஸ்டார்ட் பண்றாங்க. தென் ஈவினிங்கா வேலையை முடிச்சுட்டு ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கூட பேசிட்டு வந்துட்டு இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி அதே கம்பெனில ஹீரோயின் இன்டர்வியூக்காக போகும்போது கரப்ஷன் பண்ணதா சொல்லி ஒரு பொண்ணை அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த பொண்ணை வேலையை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க. அந்த கோவத்துல அவ என்ன பண்றான்னா, அவ பாய் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து ஹீரோயினை அடிச்சு, எவ்வளவு தெரியும் இருந்தா என்ன துரத்தி விட்டுட்டு என்னோட இடத்துக்கு நீ வந்துட்டேன்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. இவங்களும் சும்மா இல்ல, பதிலுக்கு அவளை செவ்வலே 2 வைக்கிறாங்க. பக்கத்துல நிக்கிற பாய் ஃப்ரெண்டுக்காரா ஹீரோயின் கையை பிடிச்சு, எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் முன்னாடி என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அடிச்சிருப்பேன்னு சொல்லி ஆல்ரெடி பிளான் பண்ணி ஆளுங்களோட தான் வந்திருக்கான் போல. அவனுடைய ஆளுங்களை விட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ண வச்சிடறா. ஷாஷியோ அவளை விடுங்கன்னு கத்திட்டு போக அவளை பிடிச்சி கீழே தள்ளி விட்டு, இங்க பாரு ஒழுங்கா அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேருந்து ஓடி போயிட்டு, இல்லைன்னா அவ கூட சேர்த்து ஒன்னையும் எடுத்துட்டு போயிடுவேன்னு அவளை மிரட்டி விட்டுட்டு போறாங்க. ஆனா ஷாஷி என்ன பண்றானா, அந்த வண்டியோட நம்பரை போட்டோ எடுத்து ஹீரோவுக்கு சென்ட் பண்ணி வச்சுட்டு ஹீரோவுக்கு கால் பண்ணி அந்த யோஜி ஹீரோயினை கிட்னாப் பண்ணிட்டான்னு இன்ஃபார்ம் பண்ணிடுறா. அடுத்த செகண்ட்
அப்படியே அவருடைய அசிஸ்டன்ட் டியான் கிட்ட ஹீரோயின் கிட்னாப் ஆன விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹீரோயினை கிட்னாப் பண்ணா அந்த 2 பேருடைய சர்க்கிளையும் விசாரிச்சு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் கேட்சப் பண்ண சொல்றாரு. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஒரு இடத்துல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சு இப்பதான் கண்விழிச்சு பாக்குறாங்க. அந்த யோஜி தான் ஆப்போசிட்ல உட்காந்துருக்கா. உனக்கு என்ன வேணும், எதுக்கு என்ன கிட்னாப் பண்ணனு கேட்கவும், இந்த அளவுக்கு உனக்கு மேக்கப் பண்ணி இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு உட்கார வச்சிருக்கும் போதே தெரியலையா உன்னை என்ன பண்ண போறேன்னு, இன்னைக்கு நைட்டு உன்னை சேல்ஸ் பண்ண போறேன்னு சொல்றா. இதெல்லாம் இல்லீகல், ஒழுங்கா என்ன விட்டுன்னு ஹீரோயின் சொல்லவும், எதுடி இல்லீகல், நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருந்தா தேவையில்லாம நான் கரப்ஷன் பண்ணாத வெளியில சொல்லி என்ன அந்த கம்பெனி விட்டு துரத்த வச்சுட்ட. நீ பண்ண வேலையெல்லாம் அந்த கம்பெனியில மட்டும் இல்ல, எந்த கம்பெனிலுமே எனக்கு வேலை தர மாட்டேங்கிறாங்க. இப்போ நான் வேலை இல்லாம இருக்கண்டி, உன்னாலதான் எல்லாமே, என் கேரியரையே ஸ்பாயில் பண்ணிட்டு உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவ பாய் ஃப்ரெண்டுமே வரான். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆக போது, உன்னை 10 மில்லியனுக்கு நாங்க சேல்ஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துக்க ஒரு ஆளையும் விட்டுட்டு அங்கிருந்து அவங்க 2 பேரும் வெளியில போயிடுறாங்க. இங்க ஹீரோவும் ஹீரோடைய ஆளுங்களும் அலைஞ்சு திரிஞ்சு எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டு அந்த யோஜியோடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் ஃப்ரெண்டுங்களை பிடிச்சி உட்கார வச்சு உருட்டி மிரட்டி விசாரிக்கும் போது அவனும் அடிக்க பயந்து உண்மையை சொல்லிடுறான். அடுத்த செகண்டே ஹீரோவும் அவருடைய ஆளுங்களோ ஹீரோயினை அடிச்சு வச்சிருக்கக்கூடிய அந்த பிளேஸை தேடிதான் போறாங்க. ஆக்சுவலி அது ஒரு சீக்ரெட் கிளப் மாதிரி இருக்கு. யாருக்கும் தெரியாம அந்த இடத்த வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த கண்ட்ரில இருக்கக்கூடிய பெரிய பெரிய பணக்காரங்க மட்டும்தான் வருவாங்க. அப்படி வரும்போது அவங்க ஐடென்டிட்டி வெளியில தெரியக்கூடாதுன்னு முகத்தை கவர் பண்ணி மாஸ்க்கும் போட்டுட்டு தான் வராங்க. ஸோ இந்த மாதிரியான பிளேஸ்ல தான் ஹீரோயினியை சேல்ஸ் பண்ண போறாங்களாம். ஒரு பெரிய கூண்டு மாதிரி இருக்கு, அதுக்குள்ளதான் ஹீரோயினை அடிச்சு வச்சிருக்காங்க போல. அந்த கூண்டு மேல இருந்த ஸ்கிரீன் எடுக்கவும் உள்ளதான் ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. மயக்க வந்த நிலைமையில உடம்பெல்லாம் காயங்களோட உட்காந்துருக்காங்க. அந்த நிலைமையில ஹீரோயினை பார்க்கவும் அங்க இருக்கிறவங்க எல்லாம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ண பொண்ணை கேட்டா ஒரு செத்து போன பொண்ணை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்களா, இவ்வளவு பார்க்க தான் நாங்க 5 மில்லியன் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு வந்தோமான்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துடைய ஆர்கனைசர் என்ன பண்றேன்னா, ஹீரோயினை கிட்னாப் பண்ணாங்களையா அந்த லவர்ஸ் 2 பேரு, அவங்க 2 பேரையும் பிடிச்சி எல்லா பிரச்சனைக்கும் நீங்க தான் காரணம், நீங்க தானே சொன்னீங்க நல்ல பொண்ணா கூட்டிட்டு வரணும், இப்படி இந்த மாதிரி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க, என்ன பண்ணுவீங்களே எனக்கு தெரியாது, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம், இவ்வளோ பேரை உங்களை நம்பி நான் வரவழைச்சிட்டேன், இந்த பொண்ணு இல்லைன்னா என்ன, நீயும் அழகா தான் இருக்க, நீ வான்னு சொல்லி அவளை பிடிச்சி உட்கார வச்சிடறாங்க. இந்த யோஜி ஹீரோயினை விற்கலான்னு பார்த்தா கடைசியில் இவங்க 2 பேருமே அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. அந்த கிளப்புக்கு வந்தவங்களாம் இந்த யூஜியை பார்த்துட்டு எனக்கு இவ 10 மில்லியனுக்கு வேணும், 20 மில்லியனுக்கு வேணும்னு ஏலம் கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வாலண்டியரா நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி பயந்துட்டு இருக்கும் போதே அப்போ அங்க கரெக்டா ஹீரோவும் ஹீரோடைய ஆளுங்களும் போலீஸோட உள்ள வராங்க. வந்த போலீஸ் மொத்த கும்பலையும் கூண்டோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக அங்க நடக்கிறது எல்லாத்தையும் ஹீரோயின் ஓரக்கனால பார்த்து தான் இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயினுக்கு மயக்கமும் வரல, அடியும் படல, சும்மா தான் அவங்களுக்காக ட்ராமா பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அட்லீஸ்ட் இப்பயாவது ஹீரோ வந்துட்டாரே கண் விழிப்பாங்களேன்னு பார்த்தா அங்கிள் தான் மேல எந்த அளவுக்கு லவ்வா இருக்காருன்னு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வேணும்னே ஹீரோவை டீஸ் பண்ணா இன்னுமே கண்ணை மூடினபடியே தான் இருக்காங்க. ஹீரோயினியா இந்த நிலைமையில பார்க்கவும் அவரால் சுத்தமா முடியல, ரொம்பவே பயப்படுறாரு. என் வைஃபை இந்த அளவுக்கு ஆளாக்குனா யாரையுமே சும்மா விடாதீங்க, இவ அனுபவிச்சா அதே வழியை அவங்களும் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கும் சிவியரான பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு ஹீரோயினியா இங்கேருந்து தூக்கிட்டு வராரு. அப்படி தூக்கிட்டு வரும்போது அவர் கையில் அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை ஃபீல் பண்ணும்போது ஒரு மாதிரி ஜாம் மாதிரி இருக்கு. ஸோ அதுலேயே அவருக்கு புரிஞ்சிடுது ஹீரோயின் நடிச்சிட்டு தான் இருக்காங்கிறது. ஆனால் அதை எதையும் அவர் வெளியில காட்டிக்கல. ஹீரோயினை கூட்டிட்டு போய் காரில் உட்கார வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா சார்னு அசிஸ்டன்ட் கேட்கவும் ஹாஸ்பிட்டலுக்குலாம் போக தேவையில்ல, வீட்டுக்கு போங்கன்னு சொல்றாரு. என்ன இந்த அங்கிள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போவான்னு பார்த்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாருன்னு சொல்லிட்டு அவங்களே இருந்தா எங்க பாருங்க நான் ட்ராமா தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. ஆக்சுவலி இப்போதான் ஹீரோ கிட்ட உண்மையிலே அவர் வரதுக்கு முன்னாடி அங்க என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த யோஜினோ அவளுடைய பாய் ஃப்ரெண்டோ ஹீரோயினியே 10 மில்லியனுக்கு விற்க போறேன்னு சொல்லி மாறிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா, அப்போ இவங்கள பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் அங்க உட்கார வச்சுட்டு போயிருந்திருப்பாங்க. அந்த ஆளு பிரெட் ஜாமுன்னு சாப்பிட்டு வந்திருப்பான். அதை பார்த்த ஹீரோயினா அவன் போனதுக்கு அப்புறம் நைஸா அந்த ஜாம் எடுத்துருந்தா அவங்க மேல ஃபுல்லா பூசிக்கிட்ட இந்த மாதிரியான ஒரு டிராமாவை பண்ணியிருந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு பாருங்க இதை டேஸ்ட் பாருங்க, இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. தென் மறுநாள் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோடைய ஆஃபீஸில் தானே ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்காக லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரது டைம் கிடைக்கும் போது 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறதுன்ட்டு ரொம்பவே ஹாப்பியாக அவங்க 2 பேரும் சேர்ந்து டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கதா அந்த கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்க மேனேஜர் லேடியும் பார்க்குறா. இவங்க 2 பேரும் ஹாப்பியாக இருக்கிறத பார்க்கும்போது இவளுக்கு சுத்தமாக பிடிக்கல. கண்டிப்பாக இவங்க 2 பேரும் கப்பலாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி வேணுன்னு சொல்லிட்டு இன்னொரு பொண்ணுக்கு கால் பண்ணி ஹீரோ ஒரு பொண்ணு கூட ஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறா. அந்த வேணுங்கிறவள பார்க்கவே ஒரு மாதிரி கிரேசியாக இருக்கா. ஹீரோ ஹாப்பியாக இருக்கான்னு தெரிஞ்சதுமே அவள் ஒரு மாதிரி பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. தென் மறுநாள் ஆகுது. ஒரு அம்மா ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கும்போது ஒரு கார் அவங்கள ஹிட் பண்ணுற மாதிரி வரப்போ அதை பார்த்த ஹீரோயின் ஓடி போயிட்டு அந்த அம்மாவை கையை பிடிச்சி இழுத்து காப்பாற்றிடுறாங்க. ஆக்சுவலி அங்கே ஆல்ரெடி சிக்னல் விழுந்திருக்கும். விழுந்ததுக்கு அப்புறம் தான் இவங்க ரோடை கிராஸ் பண்ண போயிருப்பாங்க. ஆனால் அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தவங்க தான் சிக்னலை மதிக்காம வேணும்னே கிராஸ் பண்ணி போயிருந்திருப்பாங்க. ஸோ ஹீரோயினும் கோவத்தில் ரெட் லைட் போட்டிருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையான்னு சொல்லி அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போனவரை திட்டி விட்டுறாங்க. பரவாயில்ல விடுமா, எனக்கு எதுவும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லி இந்த அம்மா சொல்லிட்டு இருக்க அந்த காரை டிரைவ் பண்ணிட்டு போனது ஒரு பொண்ணு போல ஹீரோயின் பேசினதை கேட்டு காரை
நிப்பாட்டிட்டு நேராக ஹீரோயின் கிட்ட வந்து, ஆல்ரெடி இவ பண்ணதே தப்பு, இதில் அவங்க கிட்ட வந்து சாரி கேட்காம உங்களை யாரு குரங்கு மாதிரி குறுக்க வர சொன்னதுன்னு ரொம்பவே திமிரா பேசிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ வேற யாரும் கிடையாது, ஹீரோ பத்தின இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சதும் டென்ஷன் ஆனா இல்லையா அந்த வேனுங்கிற பர்சன் தான். அதுக்கு ஹீரோயினும் விட்டு கொடுக்கல. ரெட் லைட் போட்டதை கூட கண்ணு தெரியாம வண்டி ஓடிட்டு வரனா நீ தாண்டி கண்ணு தெரியாத குரங்குன்னு சொல்லி பயங்கரமா அவளை கலாய்ச்சி விட்டுறாங்க. அவளுக்கு பதிலடி கொடுத்தது மட்டும் இல்லாம இங்க சர்விலியன்ஸ் கேமரா இருக்கு, இப்போ மட்டும் நான் போலீஸுக்கு கால் பண்ணேன்னு வச்சுக்கோயேன் என்ன ஆகும் தெரியுமான்னு கேட்கவோ, இப்போதைக்கு நம்ம ஹீரோடி கம்பெனிக்கு போகணும், அதுதான் முக்கியம், இவளை இன்னொரு நாளைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, இன்னொரு நாளைக்கு ஒன்று பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் அந்த அம்மா கிட்ட, ஆன்ட்டி ஒரு சில பேர் இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணிட்டு வருவாங்க, நம்ம தான் ரோடு கிராஸ் பண்ணும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும், இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காம பாத்துக்கோங்க, கேர்ஃபுல்லா இருங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட ரொம்பவே கேரிங்கா பேசிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹீரோயினுடைய இந்த அப்ரோச் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிடுது. இந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணா இருக்காளேன்னு சொல்லிட்டு பார்த்ததுமே அவங்களுக்கு ஹீரோயின் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வருது. ஹீரோயின் போகும்போது கூட ஏமா உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவங்களுமே அவங்க பேரை சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. நெக்ஸ்ட் ஆஃபீஸில் தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு ஹீரோயினி கிட்ட இன்னைக்கு நம்ம கம்பெனியில் புதுசாக ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ண போறாளான்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அந்த மேனேஜர் லேடி அந்த வேனை தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே ஹீரோயினுக்கு இவளான்னு சொல்லிட்டு அப்செட் ஆகுது. பக்கத்தில் உட்காந்துருக்க ஹீரோயின் ஃப்ரெண்டோ இவளை உனக்கு தெரியுமா முன்னாடியே மீட் பண்ணிட்டேன்னு கேட்கவும், இன்னைக்கு காலையில் தான் மீட் பண்ண, சரியான திமிரு பிடிச்சவன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த மேனேஜர் லேடியோ அந்த டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டை ரெண்டாக பிரிச்சு செக்ஷன் ஏவுக்கு ஹீரோயினி ஹெட்டாகவும் செக்ஷன் பிக்கு இந்த வேனை ஹெட்டாகவும் பிரிச்சு கொடுத்துட்றாங்க. இந்த வேன் வந்தன்னைக்கு அவ டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா எம்ப்ளாயிஸுக்கும் காஸ்ட்லியான மேக்கப் பொருள், அதோட வாட்சி செயின்னு சொல்லிட்டு நிறைய பொருளை கிஃப்டா கொடுத்து எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுறா. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆளுங்களெல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினுக்கு அதிகப்படியான வேலைகளை கொடுத்து பயங்கரமா ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கா. இவங்களும் நைட்டு தூங்காம கூட அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ கூட ஹீரோயின் கிட்ட டைம் ஆயிடுச்சு இன்னும் தூங்கலன்னு கேட்கும் போது கூட எங்க டிசைனிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அஸ் அ டீம் லீடரா நான் கண்டிப்பா என்னுடைய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்பவும் கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்றதை பார்த்தா ஹீரோவும் அவங்களுக்கு சில ஐடியாஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் மார்னிங் ஆகுது. ஹீரோவும் ஹீரோயினியும் ஒன்னா தான் ஆஃபீஸ் வராங்க. அப்போ ஹீரோயினுடைய டிபார்ட்மெண்ட் வந்ததும் சரிங்க லஞ்ச் ஹவர்ல பார்க்கலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்ல இருந்து ட்ராப் ஆகி ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு இருக்க. அப்போ இந்த வேன் இருக்கா இல்லையா ஹீரோயின் கண்ணு முன்னாடியே வேணும்னே ஹீரோ போய் ஹக் பண்ணி ஜின் ஃபைனலா நான் உங்களை பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நேரம் பார்த்து லிஃப்ட் வர க்ளோஸ் ஆகி மேலே போயிட்டு இருக்கு. அவ்வளவுதான் அந்த கண்குள்ளா காட்சியை வர ஹீரோயின் பார்த்துடுறாங்க. ஹீரோ வர ஹீரோயின் பார்க்கறத பார்த்துறாரு. ஹீரோயினுக்கு வேலையே ஓடல, பயங்கர டிப்ரெஷனா இருக்கு. லஞ்ச் ஹவர்ல அவங்க ஃப்ரெண்டை மீட் பண்ணி அவங்க பார்த்ததை அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ஹீரோயினே குழம்பி போயிருக்காங்க. இதுல இந்த ஷாஷி வர சும்மா இல்லாம கண்டிப்பா அந்த வேன் அவருடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா தான் இருக்கணும், நான் நிறைய சைனீஸ் ட்ராமாவில் பார்த்துருக்கேன்டி. ஹீரோடைய கேர்ள் ஃப்ரெண்டை ஏதாவது ஒரு ரீசனுக்காக பிரேக்கப் பண்ணிட்டு அப்ராட் போயிடுவாங்க. ஹீரோக்கு வேற ஏதாவது ஒரு பொண்ணு கூட கமிட் ஆனதுக்கு அப்புறம் மறுபடியுமே திரும்பி வருவாங்க. அந்த ஹீரோவும் கமிட் ஆன பொண்ணை கழட்டி விட்டுட்டு பழைய மாதிரி எக்ஸ் கூட சேர்ந்துருவாங்க. இந்த மாதிரி ரியல் லைஃப்லயே நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இன்னுமே ஹீரோனே பயமுறுத்தி காட்டிட்டு இருக்கா. ஏ ஷாஷி நானே பயந்து போயிருக்கேன், தயவு செஞ்சு இன்னுமே நான் பயமுறுத்தாத, இப்போ நான் என்ன பண்றது எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்கவும், ஆமா உங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகி இவ்வளோ நாள் ஆகுதுல உங்களுக்குள்ள இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருந்ததான்னு சொல்லி அவங்களுடைய சைன் லாங்குவேஜ்ல கேட்கறா. அதுக்கு ஹீரோயினும் வெக்கப்பட்டுக்கிட்டே எங்களுக்குள்ள இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் இல்லைன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் உன் ஹஸ்பண்ட் நீ கை கழுவ வேண்டியதா, உனக்கு முன்னாடி அவ உன் ஹஸ்பண்ட் சர்வீஸ் பண்ணிட்டானு வச்சுக்கோயேன், உன் அங்கிளுக்கு நீ பாய் பாய் சொல்லிட்டு வர வேண்டியதான்னு சொல்லி அவங்களுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அந்த வேனை யாரை கேட்டு வேலையில சேர்த்தீங்கன்னு சொல்லி அசிஸ்டண்ட்டை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. சார் நிஜமாலுமே எனக்கு தெரியாது நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பா அவளால ஹீரோயினுக்கு ஆபத்து வரும், அவளுடைய ஒவ்வொரு மூவையும் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த வேன் தான் இவங்க கேபினுக்கு வெளியில வந்து நின்று ஹீரோ பேரை சொல்லி உள்ள வரலாமான்னு கேட்டு டோரை லாக் பண்ணிட்டு இருக்கா. உடனே அசிஸ்டன்ட் அவளை உள்ள அலோ பண்ணாம டோரை லாக் பண்ணிடுறாரு. இந்த வேனும் வெளியில இருந்து ரொம்ப நேரமா டோரை லாக் பண்ணி பார்த்துட்டு, ஜின் எனக்கு தெரியும் நீங்க உள்ளதா இருக்கீங்கன்னு, நான் ஒன்னும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண வரல, ஜஸ்ட் உங்களை பார்க்கணும் போல இருந்தது அதனால தான் வந்தேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இந்த பக்கம் ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அந்த கம்பெனியோடைய கேஃபிடேரியாவில் உட்காந்து அவங்க ஒர்க் விஷயமா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு இவங்க சர்வ் பண்ணாங்க இல்லையா ஒரு லேடி, அவங்க சில கார்ட்ஸோட வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய அம்மா தான். இப்போ கூட ஹீரோ பக்கம் தான் ஹீரோடைய கம்பெனிக்கு வந்துட்டு இருக்காங்க. இடையில ஹீரோயினை பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. ஹீரோயின் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன், என் பையனை போயிட்டு அப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட தான் பேச போறாங்க. ஆக்சுவலி இவங்க அப்ராட்ல இருந்திருப்பாங்க, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சைனாக்கு ரிட்டர்ன் ஆகியிருப்பாங்க. என்னம்மா ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்க போல இருக்குன்னு சொல்லவும் அவங்கள பார்த்ததுமே ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆண்டி நீங்களா, நீங்க எப்படிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவா நான் என் பையனை பார்க்க வந்தம்மா, இடையில ஒன்றை பார்த்தது வாங்கிட்டையும் பேசிட்டு போலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஸ்பெஷலா ஹீரோக்காக ஒரு கேக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அந்த கேக்கை ஹீரோயின் கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கிறத நோட்டீஸ் பண்ண ஹீரோடைய அம்மாவும் என்னாச்சுமா ஏதாவது பிரச்சனையா ஒர்க்கில் ஏதாவது ப்ராப்ளமானு கேட்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அன்னைக்கு உங்களை காரை வச்சு ஹிட் பண்ண வந்தால அந்த வேனால தான் எனக்கு பெரிய ப்ராப்ளமா இருக்கு, வேலை விஷயத்துல நிறைய ப்ரெஷர் கொடுக்குறா, அது மட்டும் இல்லாம என் ஹஸ்பண்டையும் சர்வீஸ் பண்ண பார்க்குறான்னு சொல்லி லிஃப்ட்டில் ஹீரோவா அந்த வேன் ஹேக் பண்ணியிருப்பார் இல்லையா அது எல்லாத்தையும் உங்ககிட்ட
சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து அவங்க அம்மா கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்கதை இன்ஃபார்ம் பண்ணப்போ அவருமே அவங்க அம்மா அப்பாவுக்கு கீழே இறங்கி போயிட்டு இருக்காரு. இங்க ஹீரோயினும் ஹீரோடைய அம்மா கிட்ட பேசிட்டு இருந்துட்டு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கம்பெனிக்குள்ள போகும்போது ஆப்போசிட்ல தான் ஹீரோ வராரு. அங்க ஹீரோயினை பார்த்துட்டு அவங்க கிட்ட பேசலாம்னு ட்ரை பண்றாரு. ஆனா ஆல்ரெடி ஹீரோயினுக்கு தான் ஹீரோ மேல கோவம் இருக்கு இல்லையா, அதனால அவரை பார்த்து சரியா பேசக்கூட இல்ல. உங்களை அப்புறம் பாத்துக்கிறோன்னு சொல்லிட்டு கோவத்தோட உள்ள போயிடுறாங்க. தென் ஹீரோவும் அவங்க அம்மாவை மீட் பண்ணி என்னாச்சுமா எதுக்கு இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க உள்ள வரலையான்னு கேட்கும்போது, டேய் நான் ஒன்னும் அபிஷியலா உங்ககிட்ட பேச வரல, பர்சனலா மீட் பண்ண வந்திருக்கேன். மேரேஜ்னு பண்ணி எப்பதான்டா என் மருமகளை கண்ணில் காட்ட போறேன்னு கேக்குறாங்க. அம்மா அவ ப்ராஜெக்ட்ல ரொம்பவே பிஸியா இருக்கம்மா, சீக்கிரமாவே அவளை கூட்டிட்டு உங்களை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அது சரிப்பா, இந்த கம்பெனில டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல லின் சியன் சியன் சொல்லிட்டு ஒரு பொண்ணு ஒர்க் பண்றாளான்னு கேக்குறாங்க. ஹீரோயின் பேரை கேட்டதுமே ஹீரோவுக்கு பயங்கரமா நர்வஸ் ஆகுது. அம்மா கிட்ட எதுவும் சேட்டை பண்ணிட்டாலும் நினைச்சு, ஆமா என்னாச்சு எதுவும் ப்ராப்ளமானு கேட்கும்போது, அப்படிலாம் இல்லப்பா, அந்த பொண்ணு எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அந்த பொண்ணு ரொம்பவே நல்ல பொண்ணு, அதான் அந்த மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா இருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும், லைஃப் போரே அடிக்காதுங்கும் போது அதை கேட்கவும் ஹீரோவுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அடா இவ்வளோ தானா, நீங்க உங்க மருமகளை பார்த்தது இல்லம்மா, ஒரு நிமிஷம் இருங்க, உங்க மருமகளுடைய போட்டோ என் போன்ல இருக்கு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போன் எடுத்து ஹீரோயினுடைய போட்டோவை தான் காமிக்கிறாரு. அந்த போட்டோவை பார்த்ததுதான் ஹீரோடைய அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. நான் நினைச்ச பொண்ணு எனக்கு மருமகளா வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்படியே நைட் ஆகுது. ஹீரோயினுக்கு ஒர்க் அதிகமா இருக்குங்கிறதால வீட்டுக்கு கூட போகாம ஆஃபீஸ்லேயே உட்காந்து மிட் நைட்டுன்னு கூட பார்க்காம வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல பசி வேற பயங்கரமா எடுத்துட்டு இருக்கு. அப்போ அந்த வேனுக்கு ஃபேவர் பண்ணாங்க இல்லையா மேனேஜர் லேடி, அவங்க கையில சாப்பாடு ட்ரிங்க்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கூட உட்காந்து அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணிட்டாங்களா. ஸோ அதுக்காக ஹீரோயின் கிட்ட சாரி சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த ட்ரிங்க்ஸையும் சாப்பாட்டையும் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்றாங்க. அதோட இந்த லேடி மூலியமா தான் ஹீரோவுக்கு அந்த வேன் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுங்கிறது தெரிய வருது. ஆனா அப்ப கூட ஹீரோயின் ஹீரோ விட்டு கொடுக்காம, எனக்கு ஆல்ரெடி தெரியும், ஆனா நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கன்ஃபார்மாவே தெரியும், இட்ஸ் ஓகே, நான் அதுக்காகலாம் எதுவும் ஃபீல்லாம் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு ஹீரோவை பத்தி நல்லாவே தெரியும், அவர் எந்த சூழ்நிலையிலையும் என்னைக்கு என்னை ஏமாத்த மாட்டாரு, அந்த வேன் அவருடைய எக்ஸா வேணா இருக்கலாம், ஆனா இப்போதைக்கு அவர் மனசுல நான் மட்டும்தான் இருக்கேன்னு சொல்லி அவ்வளோ ஒரு பாசிட்டிவா ஹீரோவை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க ஹீரோவும் எப்படா ஹீரோயின் வேலையை முடிச்சுட்டு வருவான்னு மிட் நைட்னு கூட பார்க்காம அவ்வளோ நேரமா ஹீரோயினுக்காக என்ட்ரன்ஸ்லேயே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயினும் வராங்க, வேணும்னே ஹீரோவை கண்டுக்காத மாதிரி போறாங்க. ஆல்ரெடி பர்த்டேல வர இருக்காங்களா, வேணும்னே ஹீரோவை டீஸ் பண்றதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவோ ஹீரோயின் கையை பிடிச்சி இழுத்து, எங்க மேடம் போறீங்க, இங்க ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையான்னு கேட்கும்போது, ஓ நீங்களா, நான் கூட ஸ்டாச்சு நினைச்சிட்டேன்னு சொல்லி ஹீரோயினும் காமெடி பண்ணிட்டு இருக்க. அவங்க பக்கத்துல வந்து ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கியான்னு கேட்கப்போ, எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ மேலேயே சாஞ்சிடுறாங்க. அப்புறம் என்ன, ஹீரோயினே முதுகுல தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போய் அவங்க பெட்ரூம்ல படுக்க வைக்கும் போது அப்போ ஹீரோவை பிடிச்சி இழுத்தா அந்த வேன் திரும்பி வந்ததால உங்களுக்கு இன்னும் அவன் மேல ஃபீலிங்ஸ் இருக்கான்னு கேக்குறாங்க. லின் என்ன பேசுற நீ, என் மனசு ஃபுல்லா நீ மட்டும்தான் இருக்க, என்னைக்குமே அவளால வாங்கிட்டு இருந்தா என்ன திருட முடியாதுன்னு சொல்லவும் அதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. ஹீரோவை கிஸ் பண்ணி நம்ம ஏன் என்னையோட நம்மளுடைய செப்பரேஷனை ஸ்டாப் பண்ணிக்க கூடாதான்னு கேட்க, தென் அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே அவங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. தென் மறுநாள் ஆஃபீஸ்ல தான் காமிக்கிறாங்க. மருமகன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோடைய அம்மா சும்மா இருப்பாங்க. ஹீரோயினி பார்க்க அவங்களுக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு முன்னாடி ஆஃபீஸில் வந்து உட்காந்துருக்காங்க. ஆண்டி நீங்களா, நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லாமல் சும்மா தான் உன்னை பார்க்குறோன்னு தெரிஞ்சு அதான் வந்தேன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்த பிரேக்ஃபாஸ்ட்டே அவங்க கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக அந்த வேனும் அவளுடைய எடுபடியும் வராளுங்க. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு, என்ன வேலைக்கு வரும்போது உங்கள் அம்மாவையும் கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டியா, அது சரி இந்த ஆஃபீஸ் உள்ள வெளி ஆளுங்களுக்கு அனுமதி கிடையாது, யாரை கேட்டு இந்த அம்மாவை நீ உள்ளே கூட்டிகிட்டு வந்தேன்னு கேட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாளுங்க. ஹீரோடைய அம்மாவுக்கு செம்மையா கோவம் வருது. அந்த வேன் கிட்ட உன்ன மாதிரி ஆளெல்லாம் யார் வேலைக்கு வச்சதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அந்த வேனுடைய ஃப்ரெண்டு, யாரை பார்த்து என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எங்க டீம் லீடர் தான் இங்க இருக்கிறதுலே டாப் டிசைனர், இதெல்லாம் உங்களை மாதிரி ஓல்டு லேடிக்கெல்லாம் புரியாது, ஒழுங்கா பேசும்போது பார்த்து பேசுங்க, இல்லைன்னா கோவப்பட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு போயிடுவீங்கன்னு சொல்லவோ அதை கேட்ட ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வந்து அவளை செவிலே ஒன்று வைக்கிறாங்க. உடனே அந்த வேனை எவ்வளவு தைரியம் தான் என்னுடைய டீம் ஆலையே அடிச்சிருப்பா, ஒழுங்கா அவகிட்ட மன்னிப்பிக்கலன்னு சொல்லவோ, எது மன்னிப்பா கேட்டுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு அவளையுமே ஒன்று செவ்வில் வச்சு, எங்க பாரு உன்னை வார்ன் பண்றேன், இதோட எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் என்னுடைய விஷயத்துல தலையிடாதன்னு சொல்லி ஹீரோடைய அம்மாவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. எங்க ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஹீரோயினி கிட்ட, என்னடி லாஸ்ட் நைட் எப்படி போச்சுன்னு சொல்லி கேட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்க, வாய முறன்னு சொல்லி ஹீரோயினும் வெக்கப்பட்டு இருக்கா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியா பேசிட்டு இருக்கத அந்த வேனும் அவளுடைய அழகையும் பார்த்துட்டு இருக்காங்க. இதுல அவங்க வர ஹீரோ பேரை மென்ஷன் பண்ணி பேசவும் இவங்களுக்கு பயங்கர வயிற்றுச்சலா இருக்கு. அவள் அந்த மின்னு கிட்ட, நம்ம பிளான் பண்ணபடியே கரெக்டா எல்லாத்தையும் பண்ணிட்டியான்னு கேட்க, நீங்க கவலைப்படாதீங்க டீம் லீடர், இன்னைக்கு நடக்க போற மீட்டிங்ல அவளால ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணவே முடியாது, ஆல்ரெடி நம்ம பிளான் பண்ணபடி
சொன்னபடியே கரெக்டாக எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன். இன்னைக்கு கண்டிப்பாக அவள் இந்த கம்பெனி விட்டு வெளியில் போயிடுவா, பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி இவ என்ன பண்ணியிருக்கான்னா, ஹீரோயின் ஒரு ப்ராஜெக்ட்டை ரொம்பவே கஷ்டப்பட்டு ரெடி பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ராஜெக்டை அவங்களுக்கே தெரியாமல் திருடிட்டா. இன்னைக்கு மட்டும் நடக்க போகிற மீட்டிங்கில் ஹீரோயின் அதை சப்மிட் பண்ணலன்னா அவங்களுக்கு வேலையும் கூட இல்லாமல் போகலாம். ஸோ அதுக்கு பிளான் பண்ணி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காளுங்க. நெக்ஸ்ட் அந்த மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினியா அவங்களுடைய ப்ராஜெக்ட் பற்றி ரிவீல் பண்ண சொல்கிறாங்க. அவங்களும் இருந்தால் அவங்களுடைய ப்ராஜெக்டை ஸ்க்ரீனில் போட்டு காட்டி அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க. உடனே இந்த வேணும் இன்னும் இது எங்களுடைய ப்ராஜெக்ட், எங்கள்கிட்ட தான் ஹீரோயின் திருடிட்டா, இவ்வளோ மாதிரி திருட்டு போனலாம் இங்கே வேலையை பார்க்கக்கூடாது, நம்பிக்கைனா நீங்களே போட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு இவங்களுடைய ப்ராஜெக்ட் எடுத்து கொடுக்குறா. ஆக்சுவலி அதை ஹீரோயின் கிட்ட இருந்து தானே ஆல்ரெடி திருடிப்பாங்க. அதை இவங்களுடைய ப்ராஜெக்ட் போய் சொல்லிட்டு இருக்கா. மேனேஜர் லேடியும் அவ கொடுத்த ப்ராஜெக்டை வாங்கி ப்ளே பண்ணி பார்க்கும்போது ரெண்டு பேருடைய ப்ராஜெக்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. அதில் ஒரு சில டிசைன் மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. பார்த்தீங்களா, இது எங்களுடைய ப்ராஜெக்ட் தானே வேனுடைய டீம் ஆளுங்க சொல்ல, அதே மாதிரி ஹீரோயினுடைய டீம் ஆளுங்களும் சொல்ல, ரெண்டு டீமுக்குள்ளேயும் ஆர்குமெண்ட் ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. மேனேஜர் லேடி பார்த்தீங்கன்னா இது ஹீரோயினுடைய ப்ராஜெக்ட் தான், வேணும் மென்னும் தான் ஹீரோயினி கிட்ட இருந்து திருடி இருக்காங்க. ஸோ ஃபயர் பண்ணணும்னா அவங்கள தான் ஃபயர் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை கேட்கவும் இந்த வேனுக்கு செம்மையா கோவம் வருது. இவ்வளோ நாளா ஏன் பக்கம் இருந்தவ இப்போ ஹீரோயின் பக்கம் மாறிட்டாளா? என்ன லானியோ, நமக்குள்ள இருந்த பழைய விஷயங்களெல்லாம் மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்போ அந்த இடத்துக்கு ஹீரோடைய அம்மா அவங்க கார்ட்ஸோட உள்ள வராங்க. ஆண்டி நீங்க என்ன இங்க வரைக்கும் வந்திருக்கீங்களேன்னு ஹீரோயின் கேட்கவும், அது ஒன்றும் இல்லைம்மா, இங்க சில பேரை பேக்கப் பண்ணி அனுப்ப வேண்டியது இருக்கு, அதான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த வேனையும் அந்த மின்னையும் பார்க்கும்போது வர வர இந்த ஜீன் குரூப் ஆஃப் கம்பெனியில் செக்யூரிட்டி ஒழுங்காக வேலையை பார்க்க மாட்டேங்கிறாங்க. போற வரவங்களெல்லாம் யார் உள்ள விட்டுது? ஃபர்ஸ்ட் செக்யூரிட்டி கூப்பிட்டு இந்த ஓல்டு லேடியை பிடிச்சி வெளியில தள்ள சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மீன் சொல்லவும், யாரை பார்த்து வெளியில போக சொல்றீங்க, அவங்க யாருன்னு தெரியுமா? இவங்க தான் ஜீன் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சேர் உமன்னு சொல்றாரு. அதை கேட்கவும் எல்லாருக்கும் பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ கூட இந்த வேன் ரொம்பவே திமிரா தான் பேசிட்டு இருக்கா. உடனே மேனேஜர் லேடி அவ செவிலே ஒன்று வச்சு, நீ பண்ணதுல எனக்கு என்ன தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ தான் உன் பக்கத்தில் உட்காந்துருக்க இந்த மின் அனுப்பி ஹீரோயினுடைய ப்ராஜெக்டை திருநங்கது எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூட ஹீரோயின் லேட் நைட்னு கூட பார்க்காம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது மேனேஜர் லேடி அவங்களுக்கு பசக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பாடு ட்ரிங்க்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா? அன்னைக்கு தான் ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் அவங்க சிஸ்டம் ஓப்பன் பண்ணி அந்த மீன் ஹீரோயினுடைய ப்ராஜெக்டை திருடி இருக்கா. ஆனா உண்மையிலே ஹீரோயின் அங்கிருந்து போயிருந்திருக்க மாட்டாங்க. மேனேஜர் லேடி கூட சேர்ந்து அவ என்னெல்லாம் பண்றாலோ அது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து பார்த்துட்டு தான் இருந்திருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் ஹீரோயின் எல்லார்கிட்டையும் சொல்லவும் அவளுக்கு பயங்கர அசிங்கமா போகுது. அப்ப கூட அவ அடங்காம, நீ மட்டும் என்ன பெரிய ஒழுங்கா, நீ என்ன பண்ணனு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு டைம் கிடைக்கும் போது ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்து அப்பப்போ ஆஃபீஸில் ரொமான்ஸ்லாம் பண்ணியிருந்திருப்பாங்க இல்லையா? அதை அவங்களுக்கே தெரியாமல் ஃபோட்டோ எடுத்து வச்சிருந்துருக்கா. அதை எல்லாருக்கிட்டையும் காட்டி, இங்கே பாருங்க இவ மிஸ்டர் ஜின்னை செடியூஸ் பண்ண பார்த்துருக்கா, இவருக்கும் அவங்களுக்கும் தப்பான ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு சொல்லி ஹீரோயினை பற்றி தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்டி என் ஹஸ்பண்ட் கூட நான் எப்படி இருந்தா உனக்கே நடியா, அதே இதுக்கு ஃபோட்டோ எடுத்துக்கும் போது என்ன ஹஸ்பண்டா, அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்குறா. ஆமாம், ஆல்ரெடி எங்கள் ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு தான், ஃபோட்டோ எடுத்ததும் எடுத்தா, எங்ககிட்ட சொல்லிட்டு எடுத்திருந்தா இன்னுமே நல்ல நல்ல போஸ்ட்லாம் கொடுத்துருப்பேன்னு சொல்லிட்டு அவளை பயங்கரமாக கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்க. இதுக்கப்புறமும் ஹீரோனி கிட்ட எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லி ஹீரோவும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் அவருடைய சிஇஓ கெட்டப்லேயே உள்ள வந்துட்டு இருக்காங்க. இங்க ஹீரோயினும் அங்கிள் நீங்க வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோடைய கையை பிடிச்சிக்க. அங்க ஹீரோவை பார்த்ததுமே மேனேஜர் லேடி எழுந்து நின்று அவருக்கு மரியாதை பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த ஹீரோயினும் ஹீரோவுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்க அசிஸ்டன்ட் கூப்பிட்டு, மிஸ்டர் ஜின் முன்னாடி வந்து நின்னுங்க, ஏன் பின்னாடி நிக்கிறீங்கன்னு கேட்கும்போது, மேடம் உண்மையிலேயே இந்த கம்பெனியோடைய சிஇஓ மிஸ்டர் ஜின் நான் கிடையாது, என்னுடைய பேரு டியான், உங்க பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு அவர் தான் உண்மையான ஜின்னு சொல்லவோ, அதை கேட்ட ஹீரோயினுக்கும் ஹீரோயின் ஃப்ரெண்டுக்கும் பெரிய ஷாக்கிங்கா இருக்கு. உடனே ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சி, எல்லார்கிட்டையும் இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த அஃபிஷியலா அனௌன்ஸ் பண்ண போறேன். என் பக்கத்தில் நின்றுட்டு இருக்க இந்த லின் சியான் சியான் என்னுடைய லீகலான வைஃப், எங்க ரெண்டு பேருக்கும் ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு. அதோட அவங்க அம்மாவே இண்டிகேட் பண்ணி இவங்க என்னுடைய அம்மா இந்த ஜின் குரூப் ஆஃப் கம்பெனியோடைய சேர் உமன், இவங்க பேரு ஜி ஃபேன் சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. இது தெரியாம இவங்க கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டோமேனா அந்த வேனுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, முழிச்சிட்டு இருக்கா. அதோட அந்த வேன் கூட சேர்ந்து ஹீரோனிக்கு பிரச்சனை கொடுத்தா எல்லாருமே வேலையை விட்டு துரத்தி விட்டுறாங்க. இங்க ஹீரோனியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தா அவங்க கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சாரி கேட்கும் போது அவங்களால இன்னுமே ஹீரோ கொடுத்த ஷாக்ல இருந்து வெளியிலே வர முடியல. அப்போ நீங்க உண்மையிலேயே சிஇஓவான்னு கேட்டு ஹீரோடைய கணத்தெல்லாம் பிடிச்சி கிள்ளி பாக்குறாங்க. சரி எதுக்காக நீங்க சிஇஓன்னு ஆரம்பத்துல என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்கவும், இங்க பாரு நான் ஒன்னும் வேணும்னே உன்னை ஏமாத்தன்னு நினைக்கிறேன், நான் மட்டும் முன்னாடியே எல்லா உண்மையும் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோயேன், நீ இந்த அளவுக்கு என்கிட்ட கேஷுவலா பழகிருப்பியா, அதனால தான் உங்ககிட்ட சொல்லவே இல்லை, என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அவங்கள சமாதானப்படுத்துறாரு. அண்ட் அப்பதான் ஹீரோயினும், அம்மா நீங்க எதுக்காக அன்னைக்கு என்னுடைய வாண்டட் ஷாப் பக்கம் வந்தீங்கன்னு கேட்குறாங்க. ஓ அதுவா, உன்னுடைய வாண்டட் ஷாப் பக்கத்தில் ஒரு எல்எம்டி ஸ்கூல் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு ரொம்ப வருஷமாக நான் தான் ஸ்பான்சர் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஸ்கூல் கூட மறக்க முடியாத என்னுடைய சின்ன வயசு நினைவு இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சின்ன பிள்ளைய இருக்கும்போது ஒரு குட்டி பொண்ணை மீட் பண்ணியிருப்பாரு இல்லையா, அந்த குட்டி பொண்ணு கூட குட்டி ஹீரோ கிட்ட இன்னைக்கு நீங்கள் நல்லபடியாக படிச்சாதான் ஃபியூச்சரில் ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு அட்வைஸ்லாம் பண்ணியிருந்திருப்பா. அது எல்லாத்தையும் ஹீரோனி கிட்ட சொல்லி அந்த குட்டி பொண்ணை தேடி தான் போனேன்னு சொல்லும்போது அதை கேட்ட ஹீரோனிக்கு பயங்கர சர்ப்ரைஸாக இருக்கு. ஏன்னா அந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் தான். ஸோ ஃபைனலாக ஹீரோவுக்கு தான் இவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்த தன்னுடைய இன்ஸ்பிரேஷனான
அந்த குட்டி பொண்ணு ஹீரோயின் தாங்கிறது தெரிஞ்சு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு பார்ட்டி நடக்கிற இடத்த தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுடைய அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இன்றைக்கி பர்த்டேவா. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு செலிப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு இந்த வேன் இருக்கா இல்லையா, கையில் கிஃப்டோட எப்படியாவது ஹீரோடைய அம்மாவுக்கு ஐஸ் வைக்கலான்ட்டு வரா. பக்கத்தில் நிற்கிற ஹீரோடைய அம்மா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இந்த பொண்ணு யாருன்னு கேட்கும்போது, இவளா என் பையனுடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு, ஆனால் இப்போ என் பையன் மேரேஜ் பண்ணிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் மருமகளை கூட்டிகிட்டு இங்கே வந்துடுவான், வந்ததும் அவங்க எல்லாருக்கும் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி இவளை செம்மையாக பல்பாக்கிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலே ஹீரோவும் ஹீரோனியும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. எல்லாருக்கிட்டையும் ஹீரோடைய அம்மா இவங்க தான் என்னுடைய மருமகன் சொல்லி ஹீரோயினை அறிமுகப்படுத்தி வைக்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ரொம்பவே பார்க்க அழகாக இருக்காங்கன்னு சொல்லி ஹீரோயினியை புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்களா. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இந்த வேனுக்கு பயங்கர வயிற்றுச்சலாக இருக்கு. ஹீரோயின் தனியாக இருக்கும் போது இந்த வேன் ஹீரோயின் கிட்ட வந்தா, இதுக்கு முன்னாடி அவர் எந்த அளவுக்கு என்ன லவ் பண்ணார் தெரியுமா, ஒழுங்காக அவரை விட்டுட்டு ஓடி போயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. அதான் நீயே உன் வாயில சொல்லிட்டு இதுக்கு முன்னாடின்னு, இதுக்கப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு, நீ என்னைக்குமே ஹஸ்பண்டோடைய லைஃப்ல பாஸ்ட் மட்டும்தான், அது எப்படி உன்னால முடியுது, இதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பணம் இல்லைன்னா அவரை கழட்டி விட்டுட்டு போயிட்ட, இப்போ அவர் பணக்காரராக இருக்கிறத வந்து ஒட்டிக்கலான்னு பார்க்குற, என்ன எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா, உனக்கு தேவையானது என் அங்கிள் கிடையாது, என் அங்கிள் கிட்ட இருக்கிற பணம் தாங்கிறது, ஒழுங்காக அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கேருந்து போயிடுன்னு சொல்லவும் இந்த வேன் கோவத்தில் ஹீரோயினை பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஸ்விம்மிங் ஃபுல்லாக தள்ளி விட்டுறா. அப்போ கரெக்டாக ஹீரோ தான் ஹீரோயின் கையை பிடிச்சி அவங்கள தண்ணியில் விழாமல் காப்பாற்றிறாரு. உடனே ஹீரோயின் ஃப்ரெண்டு என் ஃப்ரெண்டையை பிடிச்சி தண்ணியில் தள்ளி விட பார்க்குறேன்னு சொல்லி அந்த வேனை பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. இவளுக்கு பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. என்னையா இன்சல்ட் பண்ணுறீங்க, அவங்க யாரையும் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா டென்ஷனில் இந்த வேன் ஒரு மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கா. ஜின் பொண்ணே என்னை யாரையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி ஒரு மாதிரி கிரேசியா சிரிச்சிட்டு இருக்கா. அண்ட் இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. பிசினஸ் ட்ரிப்புக்காக கிளம்பிட்டு இருக்காரு. வரத்துக்கு 1 மாசம் ஆகுமா, அதனால ஹீரோயின் ஹீரோவை விடவே மாட்டேங்கிறாங்க. நீங்க போகவே கூடாதுன்னு சொல்லி அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க. லின் சீக்கிரமாவே வந்துடுறேன், டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு வழியா ஹீரோயினையே சமாதானப்படுத்தி விட்டுட்டு போறாரு. நெக்ஸ்ட் ஒரு 3 டேஸ்க்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. அப்ராட்ல இருக்கிற ஹீரோவுக்கு ஹீரோயின் கால் ட்ரை பண்ணும்போது அங்க ஹீரோடைய போனை ஒரு பொண்ணு தான் அட்டன் பண்ணி பேசுறா. இங்க பாரு மிஸ்டர் சின்லாம் இங்க கிடையாது, இதுக்கப்புறம் அவருக்கு கால் ட்ரை பண்ற வேலைலாம் வச்சுக்காத, ஏன்னா அவரு எனக்கு சொந்தமாக போறாருன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. இங்க யாரு ஹீரோடைய போனை அட்டன் பண்ணி பேசுனதுன்னு பார்த்தா அந்த வேன் இருக்கா இல்லையா, அவ தான் கிளீனிங் லேடி மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்த ஹீரோடைய ரூம்ல இருக்கா. அது மட்டும் இல்லாம ஊதுபத்தி ஸ்டாண்ட் மாதிரி இருக்கா, அதுல ஏதோ ஒரு மெடிசனை கலந்து வச்சுட்டு போயிடுறா. இங்க ஹீரோவும் எப்போதும் போல அவர் ரூம்ல வந்து படுக்கிறாரு. அந்த மெடிசனோட எஃபெக்டால தூக்கத்திலேயே அப்படியே மயங்கிறாரு. அப்போ இந்த வேன் உள்ள வந்து ஹீரோ பக்கத்துல போய் படுத்து அவர் கூட சேர்ந்த மாதிரியான சில போட்டோஸ்லாம் எடுத்துக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட க்ளோஸ் ஆகலான்ட்டு போகும்போது கரெக்டா ஹீரோயின் எங்க இருந்து தான் வந்தாங்களோ தெரியல, கதவை திறந்துட்டு கையில மாப்போட உள்ள வந்து எவ்வளவு தைரியம் தான் என் அங்கிளையே சர்வீஸ் பண்ண பாப்பன்னு சொல்லி அந்த மாப்பாலையா அவளை ஃபுல்லா மாப் பண்ணி விட்டுறாங்க. நெக்ஸ்ட் 1 மந்த்துக்கு அப்புறம் தான் காமிக்கிறாங்க. இந்த வேன் இருக்கா இல்லையா, திரும்பவுமே ஹீரோடைய அம்மாவை வந்து மீட் பண்ணி, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், உங்க பையனுடைய குழந்தை தான் என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கா, நம்பிக்கை இல்லைன்னா பாருங்கன்னு சொல்லி மெடிக்கல் ரிப்போர்ட்டையும் காட்டி அதோட ஹீரோ கூட சேர்ந்து எடுத்த மாதிரியான போட்டோஸ்லாம் வச்சிருப்பா இல்லையா, அதையுமே காமிக்கிறா. அதுக்கு ஹீரோடைய அம்மா இதெல்லாம் நம்புறதுக்கு என்ன பார்த்தா உனக்கு என்ன முட்டாள் மாதிரி தெரியுதான்னு கேட்கவும், இங்க பாருங்க ஆண்டி, நான் உங்களையோ இல்லை உங்க பையனையோ டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல, அவர் தான் என்ன விட்டுட்டு அந்த லைனை கூட சேர்ந்து ஹாப்பியாக தானே வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ எனக்கு ஒரு 50 மில்லியன் மட்டும் பணம் கொடுங்க, இதை நான் அபார்ட் பண்ணிட்டு என்னுடைய லைஃப்ல நான் செட்டில் ஆகிறேன்னு சொல்லி பணம் கேட்டுட்டு இருக்கா. எது 50 மில்லியனா, ஃபர்ஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா என் பையனே இல்லைங்கிறான், நீ என்னடானா பணம் கேட்டுட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் பையனும் மருமகளும் வந்துருவாங்க, நீயே பேசிக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோவையும் ஹீரோனையும் வரவழைச்சிடுறாங்க. அங்கே ஹீரோவையும் ஹீரோனையும் பார்க்கவும் இவருக்கு செம்மையா பயம் வருது. எப்படியாவது ஹீரோடைய அம்மாவை மட்டும் ஏமாத்தி பணத்தை வாங்கிட்டு போயிடலான்னு பார்த்தா இப்போ இவங்க 2 பேரும் வந்ததால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. இங்க பாருங்க ஜீன், எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன பிடிக்காதுன்னு, நான் இதுக்கப்புறம் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன், அப்ராட் போக போறேன்னு சொல்லிட்டு அங்கே எந்த நைஸா எஸ்ஸாக்கலான்னு பாக்குறா. ஆனா ஹீரோ அவளை போக அலோ பண்ணல, அவளை ஸ்டாப் பண்ணி ஆல்ரெடி நான் போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எங்க போலீஸ் வந்துருவாங்க, ஸோ நீ என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ அதை போலீஸ் கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்றாரு. போலீஸ் எதுவுமே பயங்கரமா ஜெர்க்காகிறா, என்ன மன்னிச்சிட்டுங்க, நான் போய் தான் சொன்னா, என்ன விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓட பாக்குறா. ஆனா ஹீரோடைய ஆளுங்க அவளை விடல, போலீஸ் வர வரைக்கும் நீங்க எங்கேயும் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவளை லாக் பண்ணிடுறாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துலயே அங்க போலீஸ் வந்து அந்த வேனை அரெஸ்ட் பண்ணி அங்கேருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. தென் ஃபைனலா எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகி ஹீரோவும் ஹீரோயின் முன்னாடி நீல்டன் பண்ணி ப்ராப்பரா அவங்களுக்கு மேரேஜ் ப்ரப்போசலை கொடுக்க அவங்களுமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல ட்ராமாஸை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் see you.